रूहानी मिलिट्री, समय है तैयार होने का। रूहानी मिलिट्री के लिए रूहानी मार्शल की गाइडलाइंस। ஆன்மீக மிலிட்ரி தயாராகுவதற்கான நேரமாகியிருக்கிறது. ஆன்மீக மிலிட்ரிக்காக ஆன்மீக மார்ஷலின் கைட்லைன்ஸ். सबसे ऊंची मिलिट्री है அனைத்தை விட உயர்ந்த மிலிட்ரி. क्या? जैसे रेलवे है, என்ன? எது போல ரயில்வே இருக்கிறது, फाइनेंस है, ये सब क्या नाम गवर्नमेंट के अंग तो है ना. ரயில்வே மற்றும் ஃபைனான்ஸ் இதெல்லாம் கவர்மெண்டின் டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லையா? उनमें सबसे जास्ती खर्चा किसके ऊपर होता है? அவைகளுக்குள் அதிகமாக செலவு எதுக்கு ஆகிறது? है मिलिट्री के ऊपर सबसे जास्ती खर्चा होता है. மிலிட்ரிக்கு தான் அதிகமாக எல்லாவற்றையும் விட அதிகமாக செலவாகிறது. ये भी शिव बाबा की मिलिट्री है. இதுவும் சிவபாபாவின் மிலிட்ரி ஆகும். क्या? रूहानी मिलिट्री. என்ன? ஆன்மீக மிலிட்ரி. लेकिन इसमें वो ही लिए जाएंगे. ஆனால் இதில் அவர்கள்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். क्या बताए? என்ன சொன்னாங்க? आज्ञाकारी, वफादार, फरमानबरदार, ईमानदार. ஆக்ஞாக்காரி, கட்டளை கீழ்ப்படிந்த, ஈமான்தாரி, நேர்மையான, வஃபாதாரி, நம்பிக்கைக்குரிய மற்றும் ஃபர்மான் வர்தார், ஆணைக்குட்பட்ட. आज बनना चाहो तो आज बन जाओ. இன்று ஆக வேண்டும் என்றால் இன்றே ஆகிவிடுங்கள். अव्वल नंबर में चले जाओ. முதல் நம்பரில் சென்று விடுங்கள். फर्स्ट क्लास ऊंचे ऊंचे ऑफिसर्स की कैटेगरी में आ जाओ. ஃபர்ஸ்ட் கிளாஸ் உயர்ந்ததில் உயர்ந்த ஆபீசர்ஸ் கேட்டகரியில் வந்து விடுங்கள். अरे मिलिट्री में रैंक होते हैं कि नहीं? அரே மிலிட்ரியில் ரேங்க் இருக்கா இல்லையா? बाद में बनेंगे तो नीचे रैंक में जाएंगे. பின்னால் ஆகுவீர்கள் என்றால் கீழான ரேங்கில் சென்று விடுவீர்கள். नहीं बनेंगे ஆகவில்லை என்றால் तो रूहानी मिलिट्री से शूट. ஆன்மீக மிலிட்ரியிலிருந்து ஷூட். क्योंकि अंत में मार्शल लॉ लागू होने वाला है. ஏனென்றால் கடைசியில் மார்ஷல் லா அவருடைய ஆர்டர் வந்து நடக்கும். ये क्या होता है? இது என்ன? है मिलिट्री में सबसे ऊंचा पार्टधारी कौन होता है? மிலிட்ரியில் அனைத்து பதவிகளை விட உயர்ந்த பதவி எது? सबसे ऊंचा पदाधीश कौन सा होता है? அனைத்து பதவிகளிலும் உயர்ந்த பதவி கொண்ட அந்த இடம், அந்த பதவி எது? அந்த பதவிக்கான அதிகாரி कमांडर, கமாண்டர், मिलिट्री कमांडर, मार्शल. மிலிட்ரி கமாண்டர், மார்ஷல். और हमारी रूहानी मिलिट्री का मार्शल कौन है? நம்முடைய ஆன்மீக மிலிட்ரியின் மார்ஷல் யாரு? शंकर. சங்கர். तो शंकर के हाथ में सारी सत्ता आ जाएगी. சங்கரின் கையில் முழு பவர் வந்துவிடும். क्या? अभी से अभ्यास डालो. என்ன? இப்போதிலிருந்தே அந்த பயிற்சியை போடுங்கள். किस बात का? எந்த விஷயத்துக்கு? आज्ञाकारी, वफादार, फरमानबरदार, ईमानदार. ஆணைக்குட்பட்ட, கட்டளை கீழ்ப்படிந்த, நம்பிக்கையுடைய மற்றும் நேர்மையுடைய. अभी से अभ्यास नहीं डाला இப்போதிலிருந்தே இந்த பழக்கத்தை போடவில்லை என்றால் तो अंत मते सोई गति हो जाएगी. பிறகு அந்த மத்தே சோகத்தே ஆகிவிடும். கடைசி நிலை எந்த நிலை இருக்குமோ அந்த நிலையே ஆகிவிடும். अभी अवज्ञा करते रहे तो अंत में क्या होगा? இப்போது நீங்கள் அடிக்கடி இது போல கட்டளை கீழ்ப்படியாமல் இது போலயே செய்து கொண்டிருந்தால் கடைசியில் என்ன ஆகும்? अवज्ञा ही कर देंगे.
கட்டளை கீழ்ப்படியாமல் தான் இருப்பீர்கள். और शूट कर दिए जाएंगे. பிறகு ஷூட் ஆகிவிடுவீர்கள். सूर्यवंशियों से ही बाहर. சூரிய வம்சத்திலிருந்து வெளியே சென்று விடுவீர்கள். न प्रजा में आएंगे, பிரஜையிலும் வரமாட்டீர்கள், न ऊंचा पद पाएंगे. மற்றும் உயர்ந்த பதவியும் அடைய மாட்டீர்கள். तो क्या करना चाहिए? பிறகு என்ன செய்ய வேண்டும்? बहुत बढ़िया प्रश्न पूछ लिया. ரொம்ப நல்ல கேள்வியை கேட்டீர்கள். और वफादारी का अर्थ मालूम है? வஃபாதாரி, இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? है? पत्नी के संबंध में, पति के संबंध में மனைவியின் சம்பந்தத்தில், கணவனின் சம்பந்தத்தில் वफादारी होती है. நம்பிக்கை இருக்கிறது. அந்த அந்த சம்பந்தத்தில் நம்பிக்கை வருகிறது. पति पत्नी के संबंध में கணவன் மனைவி என்ற சம்பந்தத்தில் क्या बात गोपनीय रखने की होती है? எந்த விஷயம் குப்தமாக ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், और कौन सी बात दूसरों से कहने की होती है? எந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. इसमें अंतर है या नहीं है? இதில் எந்த விஷயத்தை குப்தமாக வைக்கணும், எந்த விஷயத்தை வெளியில் சொல்லணும், இதில் வித்தியாசம் இருக்கா இல்லையா? पति पत्नी का संबंध ऐसा प्यारा संबंध है கணவன் மனைவி என்ற சம்பந்தம் அந்த அளவுக்கு அன்பான சம்பந்தமாகும். कि अंदर की बात, दोनों के बीच की बात இருவருக்கு நடுவில் இருக்கிற விஷயம் तीसरे को अगर बता दी மூன்றாவது நபருக்கு ஒருவேளை சொல்லிவிட்டால் तो बेवफा औरत है. பிறகு அந்த பெண்ணானவள் நம்பிக்கை இல்லாத பெண்ணாகிறாள். बेवफा आदमी है. அதே போல நம்பிக்கை இல்லாத ஆணாகிறான். पत्नी को मान देता है या नहीं देता है? மனைவிக்கு மதிப்பு கொடுக்கிறாரா அல்லது இல்லையா? नहीं. இல்லை. अगर दूसरों से बोलता है ஒருவேளை அடுத்தவர்களிடம் சொல்கிறான் என்றால் तो मान नहीं देता है. அவன் அந்த கணவர் கௌரவத்தை மதிப்பு கொடுக்கவில்லை. वफादार नहीं है. வஃபாதார் இல்லை அங்கே. ऐसे ही आज्ञाकारी. அதே போலதான் ஆக்ஞாக்காரி, கட்டளை கீழ்ப்படிந்த. पिता और पुत्र के संबंध में आज्ञाकारी होना चाहिए. தந்தை மகன் என்ற சம்பந்தத்தில் கட்டளை கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். जो बाप ने आज्ञा की, தந்தை எந்த கட்டளை இட்டாரோ, हाँ जी, ஹாஜி, ஆமாம், ஆம், ना नहीं करना है. இல்லை என்று சொல்லக்கூடாது. तो बाप और बेटी का संबंध पक्का है. எனவே அப்போது தந்தை மற்றும் மகனுடைய சம்பந்தம் பக்காவாகி இருக்கிறது. ना कर दिया ஒருவேளை இல்லை என்று சொல்லிவிட்டால் माने बाप का खून है ही नहीं, किसी அதாவது அங்கே தந்தையின் ரத்தமே இல்லை, दूसरे का खून बैठ गया इसके अंदर. இவனுக்குள் இன்னொருத்தரின் ரத்தம் நுழைந்து விட்டது. इसको किसी दूसरे ने पैदा किया है. இவரை இன்னும் வேறொருவர் பிறப்பு கொடுத்திருக்காங்க. बाप ने पैदा नहीं किया, தந்தைக்கு பிறக்கவில்லை. इसलिए इनकार करता है. அதனால் தான் மறுக்கிறார். सूर्य का खून है ही नहीं. சூரியனின் ரத்தமே இல்லை. फरमान बरदार. ஃபர்மான் பர்தார், ஆணைக்குட்பட்ட.
बाप बच्चे को माफ करता है या नहीं करता है? தந்தை மகனை மன்னிக்கிறாரா அல்லது இல்லையா? करता है। மன்னிக்கிறார். और गुरु माफ नहीं करेगा। குரு மன்னிக்க மாட்டார். जो फरमान निकाल दिया उस फरमान को तुरंत मानना पड़े। எந்த ஆணையை அவர் குரு பிறப்பிக்கிறாரோ அந்த ஆணையை செய்தாக வேண்டும். அந்த ஆணைக்குட்பட வேண்டும். नहीं माना? ஒருவேளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ना फरमान, அப்போது ஆணைக்குட்படாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். खेल खलास हो गया। ஆட்டம் முடிந்து விட்டது. ஈமான்தார் நேர்மையான, टीचर और स्टूडेंट के संबंध में ईमानदार। டீச்சர் மற்றும் ஸ்டூடெண்டின் சம்பந்தத்தில் நேர்மை இருக்க வேண்டும். टीचर जो पढ़ाई पढ़ा रहा है, जो श्रीमत दे रहा है, டீச்சர் எந்த படிப்பை படிப்பித்துக் கொண்டிருக்கிறாரோ, எந்த ஸ்ரீமத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, उस श्रीमत को ईमानदारी से पूरा करना। அந்த ஸ்ரீமத்தை நேர்மையாக முடிக்கணும். ऐसे नहीं आधा किया आधा छोड़ दिया। அப்படி இல்லை, பாதி செய்து பாதி விட்டு விடுவது. आधा स्वार्थ में लगाया, பாதி சுயநலத்துக்காக ஈடுபடுத்தி, आधा ईश्वरीय सेवा में लगाया। பாதியை ஈஸ்வரிய சேவைக்கு ஈடுபடுத்துவது. नहीं, இல்லை, पूरा ईमानदारी से काम करना। முழுவதுமாக நேர்மையாக வேலை செய்ய வேண்டும். एक पैसा भी चुरा लिया, ஒரு பைசாவையாவது திருடிவிட்டால், या बिना बताए खर्च कर दिया, அல்லது சொல்லாமல் செலவு செய்தால், तो ईमानदार है या चोर है? அப்போது அவர்கள் நேர்மையானவர்களா அல்லது திருடர்களா? असंख्य चोर हरामखोरों की लिस्ट में आ जाते हैं। அசங்கிய சோர், ஹராம் கோர், எண்ணற்றவர்கள், திருடுபவர்கள், எண்ணற்றவர்கள், ஏமாற்றுபவர்கள் அந்த லிஸ்டில் வந்து விடுவார்கள். कख का चोर 100 लाख का चोर। கக்கு கா சோர் और 100 लाख का चोर. கொஞ்சம் திருடினாலும் லட்சத்தை திருடுவதற்கு சமம். थोड़ी चीज चुराई கொஞ்சம் பொருளை திருடினாலும் तो भी चोर। அப்போதும் திருடன் தான். और करोड़ों रुपया चुरा के रख लिया, கோடி கணக்கில் பணத்தை திருடி வைத்துக் கொண்டால், और भाग गया ஓடிவிட்டால் ஓடிவிடுகிறான், तो भी चोर। அப்போதும் திருடன் தான். तो यज्ञ की चोरी करना तो बहुत ही खराब बात है। எனவே யஜ்ஞத்தை யஜ்ஞத்தில் இருந்து திருடுவது மிகவும் கெட்ட விஷயமாகும், மோசமான விஷயமாகும். ये बहुत ऊंची मिलिट्री है। இது மிகவும் உயர்ந்த மிலிட்டரி ஆகும். क्या है? என்ன? ऊंची से ऊंची मिलिट्री है। உயர்ந்ததில் உயர்ந்த மிலிட்டரி. जैसे देश देशांतर में मिलिट्री होती है, எது போல ஒவ்வொரு நாட்டிலும் மிலிட்டரி இருக்கிறது. तो कितनी अटेंटिव रहती है, எவ்வளவு அட்டென்டிவாக இருக்கிறார்கள், அட்டென்ஷனாக இருக்கிறார்கள், अलर्ट रहती है। அலர்ட் ஆக இருக்கிறார்கள். तो ऐसे ही ये रूहानी मिलिट्री, அதே போலதான் இந்த ஆன்மீக மிலிட்டரி, इसको बहुत अलर्ट होकर के रहना है। இதில் மிகவும் அலர்ட் ஆகி இருக்க வேண்டும். जैसे मिलिट्री होती है, எது போல மிலிட்டரி இருக்கிறது, तो मिलिट्री के वॉरियर्स को तुरंत ऑर्डर मिलता है, तुरंत उनको तैयार हमला करने के लिए तैयार होना पड़ता है। அப்போ மிலிட்டரியில் இருக்கிற படைகளுக்கு ஆர்டர் கிடைத்தால் உடனே அவர்கள் தயாராகிவிட வேண்டும். ऐसे तैयार रहना चाहिए, அது போல தயாராக இருக்க வேண்டும். क्योंकि तुम हो रूहानी वॉरियर।
ஏனென்றால் நீங்கள் ஆன்மீக சேனைகளாவீர்கள். बोला है अननोन बट वेरी वेल नोन वॉरियर्स. हाँ तो अंत में रोने बेटे क्या काम करेंगे? यही काम करेगी. அவங்க கேள்வி கேட்கறாங்க, அவங்க என்ன வேலை செய்வாங்க கேட்கறாங்க. இந்த வேலை தான் செய்வார்கள். जो अभी तक गुप्त हैं, இதுவரைக்கும் குப்தமாக இருக்கிறார்கள். दुनिया वाले इनको नहीं जानते हैं. உலகத்தினருக்கு இவர்களை தெரிவதில்லை. ये अंडरग्राउंड है. இவர்கள் அண்டர் கிரவுண்டாக இருக்கிறார்கள். दुनिया वाले जानते हैं क्या? உலகத்தினருக்கு தெரியுமா என்ன? नहीं जानते. அவர்களுக்கு தெரியாது. जब विनाश होगा எப்போது அழிவு ஆகுமோ तो ये मिलिट्री बाहर निकल पड़ेगी. இந்த மிலிட்டரி வெளியில் வருவாங்க. सारी दुनिया में छा जाएगी. முழு உலகத்திலும் அவர்கள் படர்வார்கள். सारी दुनिया पहचान लेगी. முழு உலகமும் தெரிந்து கொள்ளும். कि अभी तक ये अननोन थे. இதுவரைக்கும் இவர்கள் யாருக்கு தெரியாமல் இருந்தார்கள். अब वेरी वेल नोन हो गए. இப்போது வெரி வெல் நோன், அனைவருக்கும் தெரிந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். सारी दुनिया के आंखों में चमक मारेंगे. முழு உலகத்தில் உள்ளவர்கள் கண்களுக்கு இவர்கள் பிரகாசிப்பார்கள். जब सदगुरु का पार्ट डिक्लेयर होता है, எப்போது சத்குருவின் பாட்டு வந்து டிக்ளேர் ஆகுமோ சத்குரு பாட்டு வந்து டிக்ளேர் ஆகுது அப்போன்னு சொல்றாங்க. तब वो मिलिट्री அப்போ வந்து மிலிட்டரி வந்து வெளிப்படுது. अभी गुप्त है. ஆனா இப்போ வந்து குப்தமாக இருக்கு. रूहानी ड्रिल। ஆன்மீக ட்ரில். बाप दादा ने पहले भी एक रूहानी ड्रिल सिखाई है. பாப் தாதா முதல்லயே இந்த ஆன்மீக ட்ரில்லை கற்றுக் கொடுத்தார். वो कौन सी ड्रिल है? அது எந்த ட்ரில்? हैं? कौन सी ड्रिल सिखाई? எந்த ட்ரில்லை கற்றுக் கொடுத்தார்? अभी अभी मालिक இப்போதே மாலிக்காக, और अभी अभी बालक. இப்போதே பாலக்காக, பாலகனாக, सोचने में भी, बोलने में भी யோசிப்பதிலும் பேசுவதிலும் और करने में भी. மற்றும் செய்வதிலும். जब पूछा जाए तो मालिक बन करके बताना चाहिए. கேட்கும்போது மாலிக்காக ஆகி சொல்ல வேண்டும். अपना विचार, अपना फैसला बताना चाहिए. தங்களுடைய எண்ணத்தையும் அவர்களுடைய தீர்வையும் வந்து சொல்ல வேண்டும். அவர்களுடைய முடிவை சொல்ல வேண்டும், எண்ணத்தையும் சொல்ல வேண்டும். और जब फाइनल हो जाए எப்போது ஃபைனல் ஆகும் பொழுது तो बालक बन करके मान लेना चाहिए. அப்போது பாலகர்களாகி ஏற்றுக்கொள்ள வேண்டும். तो विचार देने में मालिकपन, எனவே எண்ணும்போது மாலிக்காக, मेजॉरिटी के फाइनल होने के बाद மெஜாரிட்டியாக ஃபைனல் ஆன பிறகு बालकपन, பாலக்பன், பாலகனாக. ये मालिक और बालक, இந்த மாலிக் மற்றும் பாலகன், ये रूहानी ड्रिल बहुत बहुत आवश्यक है. இந்த ஆன்மீக ட்ரில் மிக மிக அவசியமானது. सिर्फ बाप दादा के 3 शब्द शिक्षा की याद रखो. வெறும் பாப்தாதாவின் இந்த 3 சொற்களை வந்து கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். वो 3 शब्द याद हैं? அந்த 3 சொற்கள் வந்து நினைவில் இருக்கிறதா? हैं? क्या याद है? என்ன நினைவில் இருக்கு? हाँ, मनसा में निराकारी, மனதில் நிராகாரி, वाचा में निरहंकारी. பேச்சில் நிரகங்காரி. वाचा में से कोई ऐसा बोल न निकले பேச்சில் அது போல ஒரு சொல் கூட வெளிவரக்கூடாது जो अहंकार पने को साबित करता हो. அகங்காரத்தை வந்து அங்கு அகங்காரம் இருக்கு என்பது நிரூபணமாகுவது போல. है? और कर्म में மற்றும் செயலில் कोई भी कर्म ऐसा न हो எந்த ஒரு கர்மமும் அப்படி ஆகவிடக்கூடாது जो विकारी कर्म साबित हो कर्मेंद्रियों से. அது கர்மேந்திரியங்கள் மூலமாக விகார கர்மமாக நிரூபணமாகுவது போல.
भी संकल्प करते हो எப்போது நீங்கள் சங்கல்பம் செய்கிறீர்களோ तो निराकारी स्थिति में स्थित होकर संकल्प करो நிராகார ஸ்திதியில் இருந்து கொண்டு சங்கல்பம் செய்யுங்கள் और सब कुछ भूल जाए। மற்றும் அனைத்தும் மறந்துவிடணும். लेकिन ये 3 शब्द न बोलो। ஆனால் இந்த 3 சொற்களை சொல்லாதீர்கள். कौन कौन से? எந்தெந்த சொற்கள்? मनसा में निराकारी, वाचा में निरहंकारी, மனதில் வந்து நிராகாரி, பேச்சில் நிரகங்காரி, और कर्मणा में क्या? கர்மனாவில் என்ன? निर्विकारी। நிர்விகாரி. रूहानी ड्रिल जानते हो? ஆன்மீக ட்ரில்லை தெரியுமா? जैसे शारीरिक ड्रिल के अभ्यासी 1 सेकेंड में जहां और जैसे अपने शरीर को मोड़ने चाहें वहां मोड़ सकते हैं। எது போல சரீரத்துக்கான ட்ரில்லுக்கு வந்து பயிற்சியாக இருப்பவர்கள் 1 செகண்டில் எங்கே மற்றும் எப்படி தங்களுடைய சரீரத்தை வந்து வளைக்கணுமோ திருப்பணுமோ அங்கே அவர்கள் அந்த உடலை வந்து திருப்ப முடியும். ऐसे रूहानी ड्रिल करने के अभ्यासी 1 सेकेंड में बुद्धि को जहां चाहो जब चाहो उसी स्टेज पर उसी परसेंटेज से स्थित कर सकते हो। அதே போல ஆன்மீக ட்ரில் செய்வதற்கான பயிற்சியாளர்கள் 1 செகண்டில் புத்தியை எங்கே வேண்டுமோ எப்போது வேண்டுமோ அந்த ஸ்டேஜில் அந்த பர்சன்டேஜில் நிலைத்திருக்க முடிகிறதா? ऐसे एवरेडी रूहानी मिलिट्री बने हो? அதுபோல எவர் ரெடி ஆன்மீக மிலிட்ரியாக ஆகினீர்களா? अभी अभी ऑर्डर हो अपने संपूर्ण निराकारी, निरहंकारी, निर्विकारी स्टेज पर स्थित हो जाओ। இப்போதே ஆர்டராக ஆகணும். இப்போதே ஆர்டர் வந்தால் தங்களுடைய சம்பூர்ண நிராகாரி, நிரகங்காரி, நிர்விகாரி ஸ்டேஜில் நிலைத்து விடுங்கள். निरहंकारी, निर्विकारी स्टेज पर स्थित हो जाओ तो क्या स्थित हो सकते हो? எனவே நீங்கள் நிலைத்திருக்க முடியுமா? वह साकार शरीर, साकारी सृष्टि व विकारी संकल्प न चाहते हुए भी अपने तरफ आकर्षित करेंगे। நீங்கள் சாகார சரீரம் மற்றும் சாகார திருஷ்டி மற்றும் விகாரி சங்கல்பங்கள் விரும்பவில்லை என்றாலும் தங்களின் பக்கமாக ஆகர்ஷித் ஈர்ப்பு செய்கிறதா? इस देह के आकर्षण से परे 1 सेकेंड में हो सकते हो? இந்த தேகத்தின் ஈர்ப்பிலிருந்து 1 செகண்டில் நீங்கள் கடந்து விட முடியுமா? हार और जीत का आधार 1 सेकेंड ही होता है। வெற்றி மற்றும் தோல்விக்கு ஆதாரம் 1 செகண்ட் தான் இருக்கிறது. तो 1 सेकेंड की बाजी जीत सकते हो? அந்த 1 செகண்டை வந்து அந்த பந்தயத்தை வெற்றி அடைய முடியுமா? ऐसे विजय अपने आप को समझते हो? அப்படிப்பட்ட வெற்றியாளராக உங்களை நீங்கள் நினைக்கிறீர்களா? अव्यक्त वाणी तारीख 1 नवंबर 1971 पृष्ठ 1 आदि। अव्यक्त वाणी डेट 1/11/71 1ஆம் பக்கத்தின் ஆரம்பத்தில். तुम जानते हो कि हम शिव शक्ति सेना हैं। நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் நாம் சிவசக்தி சேனை என்று. तो ये तो बच्चे जानते हो எனவே குழந்தைகள் நீங்கள் இதை தெரிந்திருக்கிறீர்கள். कि सेना हो சேனைகள் यहाँ कोई ड्रिल वगैरह नहीं सीखनी है बच्चों को। இங்கே குழந்தைகளுக்கு ட்ரில் முதலியவை வந்து கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. तुम बच्चों की है ही रूहानी ड्रिल। உங்களுடையது ஆன்மீக ட்ரில் ஆகும். तुम्हारी कोई जिस्मानी ड्रिल तो है नहीं। உங்களுடையது என்னவோ சரீரத்துக்கான ட்ரில் என்னவோ இல்லை. जो बाप समझाते रहते हैं बच्चे, தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் குழந்தைகளே. और ये ड्रिल बहुत नामी ग्रामी है भारत की। இந்த பாரதத்தின் ட்ரில் மிகவும் புகழ் பெற்றதாகும். क्योंकि ये है राजयोग की ड्रिल। ஏனென்றால் இது ராஜயோகத்தின் ட்ரில் ஆகும். इसको कहा ही जाता है योग की ड्रिल।
இதுக்கு யோகத்தின் ட்ரில் என்று சொல்லப்படுகிறது. आत्मा को परमपिता परमात्मा के साथ योग लगाना है. ஆத்மாவுக்கு பரம்பிதா பரமாத்மாவுடன் யோகத்தை வைக்கணும். अपने आप को चेक करो कि உங்களை நீங்களே செக் செய்யுங்கள். कर्मेंद्रिय जीत बने हैं. கர்மேந்திரியத்தின் மீது வெற்றி அடைந்தீர்களா? आवाज में नहीं आने चाहे तो यह मुख का आवाज अपनी तरफ खींचता तो नहीं है. ஆவாஸில் சத்தத்தில் நீங்கள் வர விரும்பவில்லை என்றாலும் கூட இந்த வாய் மூலமான அந்த சத்தம் தங்களின் பக்கமாக இழுப்பதில்லையே. इसी को ही रूहानी ड्रिल कहा जाता है. இதுக்குதான் ஆன்மீக ட்ரில் என்று சொல்லப்படுகிறது. जैसे वर्तमान समय के प्रमाण शरीर के लिए सर्व बीमारियों का इलाज एक्सरसाइज सिखाते हैं, तो इस समय आत्मा को शक्तिशाली बनाने के लिए यह रूहानी एक्सरसाइज का अभ्यास चाहिए. எது போல நிகழ்கால அந்த நேரத்தின்படி சரீரத்துக்காக அனைத்து நோய்களுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு எக்ஸசைஸ் கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் ஆத்மாவை சக்திசாலியாக ஆக்குவதற்கு இந்த ஆன்மீக எக்ஸசைஸின் பயிற்சி வேண்டும். चारों ओर कितना भी वातावरण हो, हलचल हो, लेकिन आवाज में रहते आवाज से परे स्थिति का अभ्यास अभी बहुत काल से चाहिए. நாலா பக்கத்தில் எவ்வளவுதான் வாயுமண்டலம் எப்படி இருந்தாலும் அசைந்து விடுகிறது போல இருந்தாலும், ஆனால் சத்தத்தில் இருந்து கொண்டே அந்த சத்தத்திலிருந்து அப்பாற்பட்ட நிலையினுடைய அந்த பயிற்சி இப்போதே மிக நீண்ட காலத்துக்காக வேண்டும். शांत वातावरण में शांति की स्थिति बनाना यह कोई बड़ी बात नहीं है. சாந்தியாக இருக்கிற அந்த வாயுமண்டலத்தில் சாந்தியின் நிலை உருவாக்குவது இது பெரிய விஷயம் இல்லை. अशांति के बीच आप शांत रहो, यही अभ्यास चाहिए. அசாந்திக்கு நடுவில் நீங்கள் சாந்தியாக இருங்கள், இந்த பயிற்சி தான் வேண்டும். अव्यक्त वाणी तारीख 16 मार्च 1986 पृष्ठ 262 अंत 263 आदि. அவ்யக்தவாணி டேட் 16/3/86 262வது பக்கத்தின் கடைசியில் 263ஆம் பக்கத்தின் ஆரம்பத்தில். तो ये रूहानी मिलिट्री तैयार हो रही है. எனவே இந்த ஆன்மீக ட்ரில் ஆன்மீக மிலிட்டரி தயாராகி கொண்டிருக்கிறது. रूहों को पहले प्रैक्टिस कौन सी करनी है? ஆன்மாக்களுக்கு முதல் பிராக்டிஸ் என்ன செய்ய வேண்டும்? जो रूहानी मिलिट्री के वॉरियर्स हैं उनको पहली प्रैक्टिस कौन सी करनी चाहिए? யார் ஆன்மீக மிலிட்டரியின் படைகளாக சேனைகளாக இருப்பவர்களுக்கு முதலில் என்ன பிராக்டிஸ் செய்ய வேண்டும்? आत्माभिमानी बने. ஆத்மாபிமானியாக ஆகுவதற்கான. क्या करेंगे उसके लिए? அதுக்காக என்ன செய்வீர்கள்? हैं? जोर से बोलो. ஜோரா சொல்லுங்க. 24 घंटे यही करते रहेंगे. साकारी आकारी निराकारी, साकारी आकारी निराकारी. அவங்க சொல்றாங்க சாக்காரி ஆக்காரி நிராகாரி 24 மணி நேரமும் சாக்காரி ஆக்காரி நிராகாரி செய்து கொண்டே இருப்பீர்களா? पवित्रता को जितना मानता देंगे उतनी आत्मा में बदल जाएंगे. பவித்ரதாவுக்கு எந்த அளவுக்கு நாம் மதிப்பு கொடுப்போமோ அந்த அளவுக்கு நம்ம ஆத்மாபிமானியாக ஆகுவோம் சொல்றாங்க. को सिर्फ मान देने से ही हो जाएगा. பவித்ரதாவுக்கு வெறும் மதிப்பை கொடுப்பதினால் கௌரவத்தை கொடுப்பதினால் மட்டும் ஆகிவிட முடியுமா? प्रैक्टिस करनी है सवेरे को उठ करके. பிராக்டிஸ் செய்யணும். காலையில் எழுந்து कुछ भी याद ना आए. எதுவும் நினைவில் வரக்கூடாது. क्या? என்ன? इन आँखों से जो कुछ भी देखते हैं उनमें से कुछ भी याद ना आए. இந்த கண்களின் மூலமாக எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது ஒன்றும் நினைவில் வரக்கூடாது. क्या याद आए? என்ன நினைவுக்கு வரணும்? मैं आत्मा ज्योति बिंदु. நான் ஆத்மா ஜோதி புள்ளி. बाप भी बाद में.
தந்தையும் கூட பின்னால் தான். मैं आत्मा स्टार நான் ஆத்மா நட்சத்திரம். 15 मिनट 20 मिनट आधा घंटा 15 நிமிடம், 20 நிமிடம், அரை மணி நேரம். ये प्रैक्टिस जितनी ही सवेरे उठते उठते ये संकल्प पक्का करेंगे. இந்த பிராக்டிஸை காலையில் எழுந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பிராக்டிஸை செய்வீர்களோ, இந்த சங்கல்பம் செய்வீர்களோ, उतनी रूहानी मिलिट्री के मजबूत वॉरियर बनेंगे. அந்த அளவுக்கு நீங்கள் ஆன்மீக மிலிட்டரியின் வலுவான வாரியராக ஆகுவீர்கள், படை வீரராகுவீர்கள். और वॉरियर ऐसा नहीं है कि वॉरियर हमेशा सिपाही सिपाही ही रहता है. வாரியர் வந்து எப்போதுமே அப்படி இல்லை, எப்போதுமே படை வீரராக சிப்பாயியாகவே இருப்பாங்க, அப்படி இல்லை. सिपाही अगर अच्छा काम करे அந்த சிப்பாயி ஒருவேளை நல்ல வேலை செய்தால் तो सबकी नजरों में चढ़ता जाता है. அனைவருடைய பார்வையில் அவர் ஏறிக்கொண்டே செல்வார். और वो सिपाही क्या बन सकता है? மற்றும் அந்த சிப்பாயி என்ன ஆக முடியும்? सम्राट भी बन सकता है. சம்ராட்டும் கூட ஆக முடியும். इसलिए होल दिल नहीं होना चाहिए. அதனால் பலவீனமான மனம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. बाप तो बैठे हुए हैं, தந்தை அமர்ந்திருக்கிறார். वर्षों से ये बात बताए रहे हैं. हिम्मते बच्चे வருடக்கணக்கில் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹிம்மத்தே வச்சே, குழந்தைகள் வந்து தைரியம் வைத்தால் मदद. தந்தை உதவியாக இருப்பார். अब हिम्मत ही नहीं करेंगे तो बाप मदद क्या करेंगे? இப்போது தைரியமே வைக்கவில்லை என்றால் தந்தை என்ன உதவி செய்வார்? तो पहली हिम्मत है எனவே முதல் ஆன தைரியம் अपने को आत्मा आत्माभिमानी अमृत वेले प्रैक्टिस करने की. ஆத்மாபிமானியாக ஆகுவதற்கு அமிர்த வேளையில் பயிற்சி செய்ய வேண்டும். फिर अगर सवेरे उठ करके प्रैक्टिस भी की சரி, அமிர்த வேளையில் எழுந்து இந்த பிராக்டிஸ் செய்தீர்கள், और उसमें बहुत कुछ सफल भी हुए, பிறகு அதில் கொஞ்சம் நீங்கள் வெற்றியும் அடைந்தீர்கள். और प्रैक्टिस करते करते थोड़ा अलबेलापन आया और सो गए, அந்த போல பிராக்டிஸ் செய்து செய்து பிறகு கொஞ்சம் சோம்பல் வந்து கொஞ்சம் தூங்கிவிட்டால் तो की हुई सारी मेहनत सब चट हो जाती. அனைத்து உழைப்பும் காலியாகிவிடும், कुंभकर्ण के हिस्से में चली जाती है. கும்பகர்ணனின் அந்த பாகத்தில் சென்றுவிடும், அவனுடைய கணக்கில் சென்றுவிடும். फिर क्या करना चाहिए? பிறகு என்ன செய்ய வேண்டும்? कोई जरूरी नहीं है कि 2 बजे 1 बजे ही उठा जाए. 1 மணிக்கோ 2 மணிக்கே எழுந்து கொள்ளணும் என்ற அவசியம் இல்லை. क्या? என்ன? अपनी शक्ति के अनुसार धीरे धीरे प्रैक्टिस करें. தங்களுடைய சக்திக்கு அனுசாரமாக மெதுமெதுவாக பிராக்டிஸ் செய்ய வேண்டும். ऐसे नहीं को उमंग उत्साह में आ गए, बाबा की अच्छी सी वाणी सुन ली, அப்படி இல்லை, ஊக்கம் உற்சாகத்தில் வந்து பாபாவின் வாணியை வந்து கேட்டு कोई आत्माओं ने फोर्स भर दिया, ஒரு ஆத்மா யாரோ ஒரு ஆத்மா வந்து ஃபோர்ஸ் வந்து நிரப்பிட்டாங்க, तो गैस के गुब्बारे बन गए. அப்போது வந்து கேஸ் பொங்கி கேஸ் நிரப்பி இருந்தால் அது எப்படி வந்து பொங்கி வரும்? गैस का गुब्बारा क्या करता है? அந்த கேஸ் அந்த இது வந்து என்ன செய்யும்? அந்த கேஸ் குப்பாரா என்ன செய்யும்? जितनी ज्यादा गैस भर जाती है तो बहुत ऊंचा उड़ता है. அந்த பலூனில் வந்து எந்த அளவுக்கு வந்து கேஸ் நிரப்பப்படுமோ அந்த அளவுக்கு உயரத்தில் வந்து பறக்கும். फिर धीरे धीरे उसकी गैस खत्म होने लगती है तो क्या करता है? பிறகு மெதுமெதுவாக அதில் கேஸ் வந்து தீர்ந்து போகும்போது அது என்ன செய்யும்? என்ன ஆகும்? नीचे आने लगता है. கீழே வர தொடங்கிவிடும். तो गैस का गुब्बारा भी नहीं बनना है. அது போல கேஸ் பலூனாக ஆகிவிடக் கூடாது. जो काम करना है दृढ़ता से करना है.
எந்த வேலை செய்யணுமோ அதை உறுதியுடன் செய்ய வேண்டும். करके ही छोड़ना है. செய்துதான் விடணும். अभी तो कितनी अच्छी बात बताई हुई है. இப்போது எவ்வளவு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறார். संगम युग है असंभव को संभव करने का युग. சங்கம யுகம் நடக்காததை நடத்தி வைக்கக்கூடிய யுகமாகும். अगर संगम युग में ऐसे कार्य न करने की हिम्मत की, ஒருவேளை சங்கம யுகத்தில் அதுபோல காரியத்தை செய்வதற்கு தைரியம் வைக்கவில்லை என்றால், हिम्मत पस्त होने लगे, தைரியத்தை இழந்து விட்டால், तो और किसी जन्म में हिम्मतवान नहीं बनेंगे. பிறகு எந்த ஜன்மத்திலும் தைரியம் உள்ளவர்களாக ஆக மாட்டீர்கள். फिर पद नीचे होता रहेगा. பிறகு பதவி கீழே ஆகிக் கொண்டே போகும். दासी बनते रहेंगे. தாசதாசியாக ஆகிக் கொண்டே இருப்பீர்கள். प्रजा बनते रहेंगे. பிரஜையாக ஆகிக் கொண்டே இருப்பீர்கள். रूहानी ड्रिल आती है. ड्रिल में क्या करना होता ஆன்மீக ட்ரில் வருகிறது. ட்ரில்லில் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? है? ड्रिल अर्थात शरीर को जहाँ चाहे वहाँ मोड़ सके, और रूहानी ड्रिल अर्थात रूह को जहाँ जैसे और जब चाहे वहाँ स्थित कर सके, अर्थात अपनी स्थिति जैसी चाहे वैसी बना सके. इसको कहते हैं रूहानी ड्रिल. ட்ரில் என்றால் சரீரத்தை எங்கே வேண்டுமோ அங்கே திருப்ப முடியணும். மற்றும் ஆன்மீக ட்ரில் என்றால் ஆத்மாவை எங்கே, எது போல மற்றும் எப்போ வேண்டுமோ அங்கே நிலைக்க வைக்கணும், நிலைக்க வைக்க முடியணும். அப்படி என்றால் தங்களுடைய ஸ்திதி நிலை எப்படி வேண்டுமோ அது போல ஆக்க முடியணும். இதுக்கு ஆன்மீக ட்ரில் என்று சொல்கிறார்கள். जैसे सेना को मार्शल व ड्रिल मास्टर जैसे इशारा देते हैं वैसे ही करते हैं. எது போல சேனையை மார்ஷல் மற்றும் ட்ரில் மாஸ்டர் எது போல செய்கையை தருகிறார்களோ அதே போல செய்கிறார்கள். ऐसे स्वयं ही मास्टर व मार्शल बन जहाँ अपने को स्थित करनी चाहिए वहाँ कर सकें. அதே போல சுயம் நாமே மாஸ்டர் மற்றும் மார்ஷல் ஆகி எங்கே நம்மை நிலைக்க வைக்க வேண்டுமோ அங்கே செய்ய முடியணும். ऐसे अपने आप के ड्रिल मास्टर बने हो. அதுபோல நீங்கள் உங்களுக்கு நீங்களே ட்ரில் மாஸ்டராக ஆகி இருக்கிறீர்களா? ऐसे तो नहीं कि मास्टर कहे हैंड्स डाउन और स्टूडेंट हैंड्स अप करे. அதுபோல இல்லாமல் மாஸ்டர் சொல்லி ஹேண்ட்ஸ் டவுன் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ்டர் ஹேண்ட்ஸ் டவுன் என்று சொல்லி பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட்ஸ் ஹேண்ட்ஸ் அப் செய்தால், मार्शल कहे राइट और सेना करे लेफ्ट. மார்ஷல் ரைட் என்று சொல்லி சேனைகள் லெஃப்ட் செய்தால், ऐसे सैनिकों व स्टूडेंट्स को क्या किया जाता है? அப்படிப்பட்ட படை வீரர்கள் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸை என்ன செய்யப்படுகிறது? डिसमिस. டிஸ்மிஸ். तो यहाँ भी स्वयं ही डिसमिस हो ही जाते हैं. எனவே இங்கேயும் சுயம் டிஸ்மிஸ் ஆகிவிடுகிறார்கள் अपने अधिकार से. தங்களுடைய அதிகாரத்திலிருந்து. प्रैक्टिस ऐसी होनी चाहिए जो एक सेकेंड में अपनी स्थिति को जहाँ चाहो वहाँ टिका सको. பிராக்டிஸ் அது போல இருக்க வேண்டும். ஒரு செகண்டில் தங்களுடைய நிலையை எங்கே வேண்டுமோ அங்கே நிலைக்க வைக்கணும். क्योंकि अब युद्ध स्थल पर हो. ஏனென்றால் இப்போது நீங்கள் யுத்த ஸ்தலத்தில் இருக்கிறீர்கள். युद्ध स्थल पर सेना अगर एक सेकेंड में डायरेक्शन को अमल में न लावे तो उनको क्या कहा जाएगा? யுத்தம் செய்யும் இடத்தில் சேனை ஒருவேளை ஒரு செகண்டில் டைரக்ஷனை அமலில் கொண்டு வரவில்லை என்றால் அவர்கள் என்ன சொல்லப்படுவார்கள்? इस रूहानी युद्ध स्थल पर भी स्थिति को स्थित करने में समय लगाते हैं, तो ऐसे सैनिकों को क्या कहें? இந்த ஆன்மீக யுத்த ஸ்தலத்திலும் கூட நிலையை நிலைப்பதில் நேரம் ஆகிறது என்றால் அப்படிப்பட்ட சைனிகர்களுக்கு
அப்படிப்பட்ட படை வீரர்களை என்ன சொல்வது? अव्यक्त वाणी तारीख 23 अक्टूबर 1970 पृष्ठ 1 आदि। அவ்வக்தவாணி டேட் 23/10/70 1ஆம் பக்கத்தின் ஆரம்பத்தில் वर्तमान में क्या स्थिति है रूहानी मिलिट्री की? நிகழ்காலத்தில் ஆன்மீக மிலிட்டரியின் நிலை என்னவாக இருக்கிறது? ये देश वीर जवानों का, अलबेलों का, मस्तानों का, इस देश का यारो क्या कहना। ये देश वीर जवानों का, अलबेलों का, मस्तानों का, इस देश का यारो क्या कहना। अलबेलेपन में हैं, சோம்பேறித்தனத்தில் இருக்கிறார்களா? अलबेलेपन की नींद में सो रहे हैं, அந்த சோம்பேறித்தனம் என்ற தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களா? प्रमाद में सो रहे हैं, கவனக்குறைவில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களா? गफलत में हैं, அலட்சியமாக இருக்கிறார்களா? या अमृत वेला सफल हो रहा है। அல்லது அமிர்த வேளை வெற்றியாகிக் கொண்டிருக்கிறதா? 78 साल पूरे होने जा रहे। 78 வருடங்கள் முடிய உள்ளது। बाबा की पढ़ाई अभी भी चालू है। பாபாவின் படிப்பு இப்போதும் கூட நடந்து கொண்டிருக்கிறது। 78 साल में भी आंखें नहीं खुली हैं। 78 வருடங்களிலும் கூட இன்னும் கண்கள் திறந்து கொள்ளவில்லை। अलबेलापन चालू है। சோம்பேறித்தனம் இன்னும் இருக்கிறது। इसलिए मुस्लिम क्रिश्चियन धर्म वालों को, அதனால் அந்த முஸ்லிம் மற்றும் கிறிஸ்டியன் தர்மத்தினருக்கு गुस्सा आता है। கோபம் வருகிறது। है इन्होंने ऐसा अलबेलापन क्यों किया? இவர்கள் இது போல சோம்பேறித்தனத்தை ஏன் செய்தார்கள்? हम तो अलर्ट रहेंगे। நாங்களோ அலர்ட்டாக இருப்போம்। इसलिए देखने में आता है அதனால் பார்ப்பதற்கு தெரிய வருகிறது। कि टाइम के ऊपर ज्यादा अटेंशन विदेशियों का रहता है, நேரத்தின் மீது அதிகமான அட்டென்ஷன் விதேசிகளுக்கு இருக்கிறதா? या भारतवासियों का रहता है? लेट लतीफ कौन होते हैं? அல்லது பாரதவாசிகளுக்கு இருக்கிறதா? நேரத்தை தாழ்த்துபவர்கள் யார் செய்கிறார்கள்? है भारतवासी लेट लतीफ होते हैं பாரதவாசிகள் தான் நேரத்தை தாழ்த்துபவர்கள்। और विदेशी आज भी हाँ अलर्ट रहते हैं। बहुत थोड़ा टाइम हमको मिला है। விதேசிகள் எப்போதும் அலர்ட்டாக இருக்கிறார்கள்। அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் கிடைத்திருக்கிறது। और जो बहुत थोड़ा टाइम हमको मिला है, எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கிடைத்திருக்கிறது। ये अलबेले भारतवासियों के कारण मिला है। இந்த சோம்பேறித்தனமாக இருக்கிற பாரதவாசிகளால் கிடைத்திருக்கிறது। रूहानी मिलिट्री के वॉरियर्स बनने के लिए किन धारणाओं में परिवर्तन लाएं? ஆன்மீக மிலிட்டரியின் வாரியஸ் ஆகுவதற்காக எந்த தாரணைகளில் பரிவர்த்தனை மாற்றம் கொண்டு வர வேணும்? अनुशासन, கட்டுப்பாடு। सबसे ऊंचा महकमा कौन सा है? அனைத்தை விட உயர்ந்த டிபார்ட்மெண்ட் எது, பிரிவு எது? जिसमें अनुशासन बहुत तीखा होता है। இதில் கட்டுப்பாடுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது। मिलिट्री மிலிட்டரி तो ऐसे ही है। எனவே அது போலதான் ये देवी देवता सनातन धर्म இந்த தேவி தேவதா சனாதன தர்மம் रूहानी मिलिट्री वाले हैं। ஆன்மீக மிலிட்டரிக்காரர்கள் जब बाप आते हैं तो जल्दी रूहानियत की स्टेज को पकड़ लेते हैं। தந்தை வரும்போது அவர்கள் சீக்கிரமாக ஆன்மீக ஸ்டேஜை பிடித்துக் கொள்கிறார்கள்। जैसे उस मिलिट्री में जब युद्ध लगता है, எது போல அந்த மிலிட்டரியில் யுத்தம் நடக்கிறது। लड़ाई लगती है कोई जोर से, எப்போதாவது ஜோரா ஃபோர்ஸாக வந்து யுத்தம் நடக்கிறது।
और कोई योद्धा कंट्रोल से बाहर हो जाए ஒரு வீரர் வந்து கண்ட்ரோலில் இருந்து வெளியில் வந்து விட்டால் और अपने से ऊपर के ऑफिसर की बात न माने, தன்னை விட மேலே இருக்கிற ஆபீசர் அவருடைய பேச்சை கேட்கவில்லை என்றால், मना कर दे तो மறுத்துவிட்டால் क्या करते हैं? என்ன செய்கிறார்கள்? फौरन गोली मार देते हैं। உடனே தான் என்று குண்டு போட்டு விடுவார்கள். कोर्ट कचहरी नहीं चलाते, நீதிமன்றம் கூட தேவையில்லை, நீதிமன்றம் கூட அவர்களுக்கு இல்லை. हैं? बिल्कुल कोर्ट कचहरी नहीं चलाते। முற்றிலும் அங்கே வழக்கு வந்து அங்கே நடக்காது. अगर बाप का तंत्र है ஒருவேளை தந்தையின் ஆட்சி और वो तंत्र मिलिट्री तंत्र है, அந்த ஆட்சி வந்து மிலிட்டரியின் ஆட்சி ஆகும். रूहानी मिलिट्री है, ஆன்மீக மிலிட்டரி. उसे कहते हैं अनुशासन। அதுக்கு அனுசாசன், கட்டுப்பாடு என்று சொல்கிறார்கள். अनुशासन के हिसाब से जो निमित्त है அந்த கட்டுப்பாடின் அந்த கணக்கின்படி யார் நிமித்தமாக இருக்கிறார்களோ आगे से निमित्त बना हुआ है அவர்கள் முன்னால் வந்து நிமித்தமாக இருக்கிறார்கள். और वो कोई गलत कदम उठा रहा है யாராவது ஒருத்தர் வந்து தவறான அடி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் या गलत डायरेक्शन दे रहा है அல்லது தவறான டைரக்ஷன் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார், तो थोड़े समय के लिए उस डायरेक्शन को भी मानना पड़ता है। கொஞ்ச நேரத்திற்காக அந்த டைரக்ஷனை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. तब तक के लिए जब तक कि हम उस बात को ऊपर तक न पहुंचे, எது வரைக்கும் என்றால் அந்த விஷயம் வந்து மேலே கொண்டு போய் சேர்க்காத வரைக்கும். नहीं तो अनुशासन बिगड़ जाता है। இல்லை என்றால் கட்டுப்பாடுகள் வந்து கெட்டுவிடும். पारिवारिक व्यवस्था बनाने के लिए पहली बात है अनुशासन। அந்த குடும்ப அமைப்புக்காக முதல் விஷயம் அந்த கட்டுப்பாடுகள் வேண்டும். अनुशासन जब टूट जाता है அந்த கட்டுப்பாடுகள் எப்போது வந்து உடைந்து விடுகிறதோ तो कोई भी पारिवारिक व्यवस्था स्थायी नहीं रह सकती। எந்த ஒரு குடும்ப அமைப்பு நிலையாக இருக்க முடியாது. ऐसे नहीं அப்படி இல்லை कि सरेंडर होने की हिम्मत कर पाए बाद में, சரண்டர் வந்து ஆகுவதற்கு பின்னால் தான் தைரியத்தை வைக்கிறார்கள். और चाहे कि हम जो पुराने पुराने हैं उनके सर के ऊपर बैठ करके बोलेंगे, பிறகு அந்த பழைய சரண்டர்ஸ் இருக்காங்க, அவர்களின் தலை மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு பேச தொடங்கினால் பேசினால் तो ये कैसे हो सकता है? இது எப்படி நடக்க முடியும்? आत्मा आत्मा भाई भाई वो बात ठीक है, ஆத்மா ஆத்மா சகோதரன் சகோதரன் இந்த விஷயம் சரிதான். लेकिन फिर भी ये देह का दुम्ब साथ में जुड़ा हुआ है। ஆனால் இந்த தேகாபிமானம் கூடவே இருக்கிறது. इससे भी तोड़ निभानी है। இதையும் கூட நாம் வந்து பேலன்ஸ் பண்ணணும், அதாவது இந்த நிர்வகிக்கணும். दोनों बातें साथ में चलेंगी। இரண்டு விஷயங்களும் கூடவே நடக்கும். हाँ, जब देह से बिल्कुल उपराम स्टेज हो जाए, எப்போது தேகத்திலிருந்து முற்றிலும் வந்து அப்பாற்பட்டு போகும் பொழுது फिर तो पार्टी अपना खुल जाएगा। இப்போ பாட்டு தங்களுடைய பாட்டு வந்து திறந்துவிடும். फिर तो सबको मानना पड़ेगा कि हाँ ये आत्मा ऊंची है। அப்போது அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும் இந்த ஆத்மா வந்து உயர்ந்த பாட்டுதாரி என்று. ऊंचा बनने के लिए உயர்வடைவதற்காக कोई भी प्रकार का कायदे कानून तोड़ने की जरूरत नहीं है। எந்த ஒரு நியமங்களையும் சட்டங்களையும் வந்து உடைப்பதற்கு அவசியமில்லை.
ला अपने हाथ में नहीं लेना चाहिए। சட்டத்தை நம்முடைய கையில் எடுத்துக்கொள்ளக் கூடாது. कोई आत्मा हमको नीचे गिराती है, யாரோ ஒரு ஆத்மா நம்மை கீழே விழ வைக்கிறது. चलो हमने चुपचाप रह गए, சரி, நாம் அமைதியாக இருந்து விட்டோம். एक कान से सुना दूसरे कान से निकाल दिया। ஒரு காதால் கேட்டு இன்னொரு காதால் நாம் வெளியேற்றி விட்டோம் அதை. क्या हम नीचे गिर जाएंगे क्या वास्तव में? உண்மையில் நாம் கீழே விழுந்து விடுவோமா என்ன? नहीं, இல்லை. थोड़ा रिगार्ड हो जाता है कि हाँ भाई हमने रिगार्ड दिया। கொஞ்சம் மதிப்பு ஏற்படுகிறது. ஆம், நாம் ரிகார்டை கொடுத்தோம். उन्होंने कहा, அவர் சொன்னார், हमने सुन लिया। நாம் கேட்டோம். सच्चाई तो फिर भी सच्चाई रहेगी। உண்மை இருந்தாலும் உண்மையாக ஆகிவிடுகிறது. அவங்க சொல்றாங்க, அங்க இருக்கிற அந்த சூழல் கெட்டு விடுகிறது. அது போல கெட்டு விடும் பொழுது खराब कर रहे हैं तो निमित्त कौन बन रहे हैं? கெடுக்கிறார்கள் என்றால் யார் அதுக்கு நிமித்தமாக ஆகுறாங்க? जो करेगा सो पाएगा या दूसरा पाएगा? யாரு செய்வார்களோ அவர்கள் அடைவார்களா அல்லது இன்னொருத்தர் அடைவார்களா? यहाँ तो बाप के दरबार में एक एक पैसे पाई का हिसाब किताब है। இங்கே தர்பாரில், பாபாவின் தர்பாரில் ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு இருக்கிறது. जो उल्टा करेगा वो उल्टा पाएगा। யார் தலைகீழாக செய்தால் தலைகீழானது அவர்கள் அடைவார்கள். अच्छा करेगा अच्छा पाएगा। நல்லது செய்தால் நல்லதை அடைவார்கள். वो बुरा करे, அவர்கள் கெடுதலை செஞ்சாலும் उसको बुरा मिलेगा। அவர்களுக்கு கெட்டதுதான் கிடைக்கும். और हम अच्छा करते गए நாம் நல்லது செய்தோம், तो हमको अच्छा ही मिलेगा। பிறகு நமக்கு நல்லதுதான் கிடைக்கும். अभी ऐसा टाइम आने वाला है, இப்போது அது போல நேரம் வரப்போகிறது. जैसे मिलिट्री में எது போல மிலிட்டரியில் ऊपर वाले ऑफिसर को नीचे वाला ऑफिसर नजर उठा के नहीं देख सकता। மேல் ஆபீசரை, மேலே இருக்கிற அந்த உயர் அதிகாரியை கீழே இருக்கிற ஆபீசர் பார்வையால் கூட பார்க்க முடியாது, ஏறெடுத்து பார்க்க கூடாது. डिसओबे कर नहीं सकता, டிஸ்ஓபே செய்ய முடியாது. ऐसे ही माला का जो ऊपर वाला मणका होगा, அதே போலதான் மாலையில் மேலே இருக்கிற மணி उसको नीचे वाले मणके उंगली तक नहीं उठा सकेंगे। மேலே இருக்கிற மணியை கீழே இருக்கிற மணி விரலால் கூட எடுத்து காட்ட முடியாது. अभी तो हर एक दूसरे को उंगली उठाए दिख रहा है। இப்போதோ ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை விரல் எடுத்து காட்டுகிறார்கள். आपने ऐसा क्यों किया? நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? इन्होंने ऐसा किया तो हमने ऐसा किया। இவர்கள் இப்படி செய்தார்கள், அதனால் நாங்கள் அப்படி செய்தோம். एकाग्रता के अभ्यासी, ஒருநிலைப்படுத்தவரின் அபியாசி பயிற்சி, ஒருநிலைப்படுத்துவதின் பயிற்சி. अरे योगी को तो ऐसा होना चाहिए। அரே, யோகி என்னவோ அப்படியாக இருக்க வேண்டும். कि रेलवे स्टेशन के महानगर के प्लेटफार्म पर बैठ जाए। ரயில்வே ஸ்டேஷனில் மகாநகரத்தில் பிளாட்ஃபார்மில் உட்கார்ந்து இருந்தாலும் और कोई काम धंधा नहीं है कि ट्रेन के आने की எந்த ஒரு தொழிலும் இல்லை. बात जो हो रहा है, ட்ரெயின் வருவதற்கு லேட் ஆகிறது, इंतजार कर रहा है, காத்து கொண்டிருக்கிறோம். तो बाबा की याद में बैठ जाए। பாபாவின் நினைவில் அமர்ந்து கொள்ளணும். अब ऐसे नहीं कि कोई भिखारी निकला, அப்படி இல்லை, யாரோ ஒரு பிச்சைக்காரர் போறாரு, अब किसी ने फूक मारी, யாரோ ஊதுறாங்க, ट्रेन ने फूक मारी, ட்ரெயின் அந்த சத்தம், ட்ரெயினின் அந்த ஊதுற சத்தம் வருகிறது. और उसकी ज्ञान भंग हो जाए। அவருடைய அந்த தியானம் நினைவு கட்டாகணும், கட்டாக கூடாது. ऐसा होना चाहिए। கட்ட ஆகணுமா என்ன?
नहीं, இல்லை, कोई उसको डिस्टर्ब न कर सके। யாரும் அவரை டிஸ்டர்ப் செய்ய முடியாது. रूहानी मिलिट्री अर्थात जिस्म की फिक्र से भी फारिग। ஆன்மீக மிலிட்ரி என்றால் சரீரத்தின் கவலையிலிருந்து கடந்து விடுவது. अभी आराम की दिनचर्या हो गई। இப்போது தினமும் வந்து ஓய்வுடன் இருக்கிறார்கள். टीचर्स क्या समझते हैं? டீச்சர்ஸ் என்ன நினைக்கிறார்கள்? आराम की दिनचर्या मिक्स हो गई है। தினசரியாக ஓய்வெடுக்கும் வழக்கங்களில் மிக்ஸ் ஆகிவிட்டது. शरीर की छोटी छोटी बीमारियों के भी बहाने बनने लग पड़ते हैं। சரீரத்துக்கான சின்ன சின்ன நோய்களுக்கு கூட அவர்கள் சாக்கு சொல்கிறார்கள். पहले भी तो बीमारियां होती थी। முதலிலும் கூட நோய்கள் இருந்தது இல்லையா? लेकिन सेवा का उमंग बीमारी को मर्ज कर देता था। ஆனால் சேவையினுடைய அந்த ஊக்கம் உற்சாகம் நோயை வந்து மெர்ஜ் செய்து விடுகிறது. जब कोई आपके दिल पसंद सेवा होती है எப்போது யாருக்காவது மனதுக்கு பிடித்த சேவையாக இருந்தால் तो बीमारी याद आती है। அப்போது நோய் ஞாபகத்துக்கு வருகிறதா? अगर आपको इंचार्ज बहन कहे ஒருவேளை உங்களுக்கு இன்சார்ஜ் பहन சொன்னால் नहीं आपकी तबीयत ठीक नहीं है, இல்லை, அவங்க சொல்றாங்க இன்சார்ஜ் பहन உங்களுடைய உடல்நிலை சரியாக இல்லை, दूसरे को करने दो, வேறொருவரை செய்ய விடுங்கள். तो आप ऐसी मन पसंद सेवा को दूसरों को करने देंगे? உங்களுக்கு பிடித்தமான வேலையை வேறொருவருக்கு கொடுக்க உங்களுக்கு மனசு வருமா? उस समय बुखार व सिर दर्द महसूस होता है। அந்த நேரத்தில் ஜுரம் தலைவலி உங்களுக்கு அனுபவம் அந்த உணர்கிறீர்களா? அந்த நேரத்தில் कहाँ चला जाता है? எங்கே சென்று விடுகிறது? और जब सेवा कोई पसंद नहीं होगी तो क्या होगा? சேவை ஒருவேளை பிடிக்காத சேவையாக இருந்தால் என்னவாக இருக்கும்? सिर दर्द भी आ जाएगा तो पेट दर्द भी आ जाएगा। தலைவலி வந்துவிடும், வயிறு வலி வந்துவிடும். सुनाया ना, बुखार कहेंगी तो टीचर कहेगी कि थर्मामीटर लगाओ। ஜுரம் என்று சொன்னால் அவங்க வந்து டீச்சர் சொல்வாங்க தெர்மாமீட்டர் வையுங்கள். और पेट दर्द सिर दर्द का तो थर्मामीटर है नहीं। வயிறு வலிக்கோ தலைவலிக்கோ தெர்மாமீட்டர் இல்லை. होगी मूड ठीक नहीं அவர்களுக்கு மூடு சரியில்லை, और कहेंगे पेट दर्द है। சொல்வாங்க வயிறு வலி என்று சொல்வாங்க. तो ये अलबेलेपन के बहाने हैं। எனவே இது சோம்பேறித்தனத்துக்கான சாக்குப்போக்காகும். तो बेहद की वैराग वृत्ति मर्ज हो गई है। எனவே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய விருத்தி அங்கே மெர்ஜ் ஆகிவிட்டது. इसलिए स्वार्थ की सेवा में मन ज्यादा लगाते हैं। அதனால் சுயநலத்துக்கான சேவையை மனதை அதிகமாக ஈடுபடுத்துகிறார்கள், दौड़ के करते हैं। ஓடி செய்கிறார்கள். जहाँ स्वार्थ सिद्धि होती है அங்கே சுவார்த்தம் சுயநலம் இருக்கிறது என்று நிரூபணமாகிறது. बेहद की वैराग्य वृत्ति में नहीं रहते। எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய விருத்தியில் இருப்பதில்லை. इसलिए ये बहानेबाजियां हो गई। அதனால்தான் இந்த சாக்குப்போக்கு ஆகிவிட்டது. शरीर सड़ते जाएंगे, சரீரம் அழுகிக் கொண்டே போகும், आत्मा पावरफुल होती जाएगी। ஆத்மா பவர்ஃபுல்லாக ஆகிக் கொண்டே போகும். शरीर सड़ते जाएंगे, சரீரம் அழுகிக் கொண்டே போகுமா?
शरीर और शरीर की इंद्रियां சரீரம் மற்றும் சரீரத்தினுடைய உறுப்புகள் सड़ती जाएंगी, அழுகிக் கொண்டே போகுமா? आत्मा पावरफुल होती जाएगी, ஆத்மா பவர்ஃபுல்லாக ஆகிக் கொண்டே போகுமா? तो सेवा का कार्य அப்போ ஒரு சேவையின் காரியம் शरीर के द्वारा करेंगे சரீரத்தின் மூலமாக செய்வீர்களா या सिर्फ आत्मा के द्वारा करेंगे? வெறும் ஆத்மாவின் மூலமாக செய்வீர்களா? शरीर का कोई चिंता नहीं रहता है जब आत्मा देयम वा पातयामि, தேகம் வா பாத்தயாமி, कार्यम वा साधयामि। காரியம் வா சாதயாமி। देह खलास हो जाए कोई चिंता नहीं, தேகம் முடிந்து போனாலும் எந்த ஒரு கவலையும் இல்லை. लेकिन जो ब्राह्मण का कार्य है ஆனால் பிராமணர்களின் எந்த காரியம் இருக்கிறதோ मुखवंशावली ब्राह्मण का कार्य क्या? முகவம்சாவளிகளின் அந்த அவர்களின் காரியம் என்ன? जो बाप का धंधा எது தந்தையின் தொழிலோ वो ही बच्चे का धंधा। அதேதான் குழந்தைகளின் தொழிலாகும். शरीर भले कैसा भी हो, சரீரம் எப்படிதான் இருந்தாலும் கூட लेकिन है आत्मा पावरफुल होनी चाहिए। ஆனால் ஆத்மா பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். शरीर लुंजम पुंजम हो, சரீரம் லுஞ்சும் பூஞ்சும் ரொம்ப வீக்னஸ் ஆகி இருந்தாலும் बीमारियों से भले भरा पूरा हो, நோயால் நிரம்பி நோயால் அந்த உடல் உடம்பு நோயால் இருந்தாலும் கூட लेकिन ईश्वरीय सेवा के लिए कभी मना नहीं करना है। ஆனால் ஈஸ்வரிய சேவைக்காக எப்போதும் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. फुदकते रहना। குதிக்கணும். शरीर सड़ते जावेंगे, आत्मा पावरफुल होती जाएगी। சரீரம் அழுகிக் கொண்டே போகும், ஆத்மா பவர்ஃபுல் ஆகிக் கொண்டே போகும். कितना भी शरीर सड़ता जाए, ईश्वरीय सेवा में विवेकांत नहीं पड़ेगा। எவ்வளவுதான் சரீரம் அழுகிக் கொண்டே போனாலும் ஆனால் ஈஸ்வரிய சேவையில் எந்த ஒரு தடங்களும் ஏற்படாது. तो आत्मा पावरफुल हुई या कमजोर हुई? எனவே ஆத்மா அங்கே பவர்ஃபுல் ஆனதா அல்லது பலவீனமானதா இருந்ததா? और क्या चाहिए? ஆத்மா பவர்ஃபுல் ஆனது சொல்றாங்க. பிறகு என்ன வேண்டும்? आगे बनाने की बात है பாக்கியத்தை உருவாக்குவதற்கான விஷயமா या कोई दूसरी बात है? அல்லது வேற விஷயமா? इसमें कोई भी तरीके से भाग्य बनाना है। ஏதாவது ஒரு வழியில் பாக்கியத்தை உருவாக்கணும். शरीर सड़ता जाएगा, சரீரம் அழுகிக் கொண்டே போகும். माना 5 तत्व जड़ तत्व हैं। அதாவது 5 தத்துவங்கள் ஜடமான தத்துவங்கள். जड़ तत्व ज्ञान नहीं ले सकते, ஜட தத்துவம் ஞானத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. इसलिए ज्ञान न होने के कारण 5 तत्व तो बिगड़ते ही रहेंगे। அதனால் ஞானம் இல்லாத காரணத்தினால் அந்த 5 தத்துவங்கள் கெட்டுக்கொண்டே போகும். इनके उत्थान होने की संभावना नहीं है। இது உயர்வடைவதற்கான அந்த வாய்ப்பே இல்லை. उत्थान होने की संभावना किसकी है? அப்போ உயர்வடைவதற்கான அந்த வாய்ப்பு எதுக்கு இருக்கிறது? आत्मा की। आत्मा ஆத்மாவுக்கு. चैतन्य है, ஆத்மா சைத்தன்யமானது. चैतन्य आत्मा ज्ञान उठा सकती है, சைத்தன்ய ஆத்மா ஞானத்தை எடுத்துக்கொள்ள முடியும். इसलिए चैतन्य आत्मा को पावरफुल बनाते रहो। அதனால் சைத்தன்ய ஆத்மாவை பவர்ஃபுல்லாக ஆக்கிக் கொண்டே இருங்கள். अगर चैतन्य आत्मा पावरफुल है ஒருவேளை ஆத்மா சைத்தன்ய ஆத்மா பவர்ஃபுல்லாக இருக்கிறது என்றால்
तो भले तुमको ब्लड प्रेशर ही क्यों न हो, உங்களுக்கு பிளட் பிரஷர் இருந்தாலும் கூட, भले तुमको कोई खराब बीमारी भी क्यों न लग जाए, உங்களுக்கு மோசமான நோய் வந்து இருந்தாலும் கூட, भले तुमको शुगर की बीमारी क्यों न लग जाए, உங்களுக்கு சுகர் அந்த நோய் வந்து இருந்தாலும் கூட, तो भी तुम अपना काम ईश्वरीय सेवा அப்போதும் கூட உங்களுடைய வேலை ஈஸ்வரிய சேவை छोड़ेंगे नहीं। விடவே மாட்டீர்கள். तुम्हारी पावरफुल आत्मा உங்களுடைய பவர்ஃபுல்லான ஆத்மா सड़े हुए शरीर से भी அழுகி போகிற அந்த சரீரத்தின் மூலமாகவும் கூட सेवा कराती रहे। சேவை செய்ய வைத்துக் கொண்டிருக்கும். इसलिए बोला அதனால் சொன்னார், कि शरीर सड़ते जावेंगे இந்த உடல் வந்து அழுகிக் கொண்டே போகும், और तुम्हारी आत्मा पावरफुल होती जाएगी। உங்களுடைய ஆத்மா பவர்ஃபுல் ஆகிக் கொண்டே போகும். नष्टो मोहा, நஷ்டமோகா अपनी देह से भी नष्ट मोहा, தன்னுடைய தேகத்தில் இருந்தும் கூட நஷ்டமோகா. कल खलास होती हो सो आज खलास हो जाए। இந்த உடல் வந்து நாளைக்கு வந்து முடிந்து போகலாம், அது போகுவது இன்றும் கூட முடிந்து போகலாம். खलास न होती हो, முடிந்து போகவில்லை என்றாலும் कल बर्फ में दबने वाली हो तो आज दब जाए। நாளை வந்து பனியில் வந்து அமுங்க போகலாம், அமுங்கவிருக்கும், அது இன்றே வந்து அமுங்க போகலாம். कोई परवाह नहीं, எந்த கேரும் இல்லை, கவலை இல்லை. देह से नष्ट मोहा, தேகத்தில் இருந்த நஷ்டமோகா देह के जन्म जन्मांतरों इस जन्म के தேகத்துடைய ஜன்மங்களுடைய இந்த பிறவியில், संबंधियों से नष्ट मोहा, இந்த பிறவியில் இருக்கிற சம்பந்தங்களுடன் நஷ்டமோகா. देह के पदार्थों से नष्ट मोहा, தேகத்தின் பதார்த்தங்களிடம் நஷ்டமோகா. ऐसा उनका पुरुषार्थ होगा। அது போல அவர்களுடைய புருஷார்த்தம் இருக்கும். यही उनकी पहचान होगी। இதுதான் அவர்களுடைய அடையாளமாக இருக்கும். श्वासों श्वास उनकी स्मृति में, மூச்சுக்கு மூச்சு அவர்களுடைய ஸ்மிருதியில் நினைவில் एक बाप ही बसा होगा। ஒரு தந்தை தான் குடியிருப்பார். क्या हम ऐसा करें, நாம் அது போல என்ன செய்யணும், कितनी जल्दी हम ऐसा करके दिखाएं, எவ்வளவு சீக்கிரமாக அதை செய்து காட்டணும். जो बाप हमको अपने गले की माला बना ले, தந்தை நம்மை வந்து தன்னுடைய கழுத்தின் மாலையாக ஆக்கணும், अपने गले से चिपका ले। தன்னுடைய கழுத்துடன் அவர் வந்து நம்மை வந்து ஒட்டி கொள்ளணும். मैं बाप के गले की माला बन जाऊं, நான் தந்தையின் கழுத்தின் மாலையாக ஆகணும். ऐसी हरदम तमन्ना लगी होगी। அது போல ஒவ்வொரு நேரத்திலும் அவர்களுக்கு அந்த ஆசை இருக்கும். कठोर से कठोर काम करने के लिए तैयार हो जाएंगे। ரொம்ப கடினத்திலும் கடினமான வேலை கூட அவர்கள் செய்ய தயாராகுவார்கள். जो बाबा ने बोला है, பாபா சொல்லியிருக்கிறார், तुम बच्चे आए हो सर हथेली पर लेकर, நீங்கள் வந்திருக்கிறீர்கள் குழந்தைகள் தலையை வந்து உள்ளங்கையில் लो எடுத்துக்கொள்ளுங்கள், अभी काट लो। இப்போதே வெட்டிடுங்கள், ईश्वरीय यज्ञ में स्वाहा कर दो। ஈஸ்வரிய சேவையில் ஸ்வாகா செய்து விடுங்கள். ऐसा पुरुषार्थ होगा उनका। அவர்களுடைய புருஷார்த்தம் அப்படி இருக்கும்.
मिलिट्री में कौन भर्ती किए जाते हैं? மிலிட்ரியில் யார் சேர்க்கப்படுகிறார்கள் जो मरने से डरते हो वो भर्ती किए जाते हैं, யார் வந்து இறப்பதற்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் சேர்க்கப்படுவார்களா या जो मरने से नहीं डरने वाले हैं वो भर्ती किए जाते हैं? அல்லது இறப்பதற்கு யார் பயப்பட மாட்டார்களோ அவர்கள் சேர்க்கப்படுகிறார்களா जो मरने से नहीं डरते हैं யார் இறந்து போவதற்கு பயப்பட மாட்டார்களோ वो ही मिलिट्री डिपार्टमेंट में आते हैं। அவர்கள் தான் மிலிட்ரி டிபார்ட்மெண்டில் வருகிறார்கள் रूहानी सेना के लिए मुख्य लॉ यही है ஆன்மீக சேனைக்கு முக்கியமான லா இதுதான் कि कभी भी अपनी देह को व अन्य देहधारी की तरफ नहीं देखना है। எப்போதும் தன்னுடைய தேகத்தையோ மற்றும் மற்ற தேகதாரியையோ தேகதாரி பக்கமோ பார்க்க கூடாது बाप की तरफ ही हर कदम उठाना है। தந்தையின் பக்கமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கணும் यह है रूहानी सेना के लिए मुख्य लॉ। இதுதான் ஆன்மீக சேனைக்கு முக்கியமான லாவாக இருக்கிறது अगर जरा भी देहधारी व अपनी देह को देखा ஒருவேளை கொஞ்சமாவது தேகதாரியையோ மற்றும் தன்னுடைய தேகத்தை பார்த்தால் तो जो मंजिल है कि बाप तक पहुंचना व बाप से मिलना, எந்த லட்சியம் தந்தையிடம் வரைக்கும் சேரணும் மற்றும் தந்தையை சந்திக்கணும் तो वहां तक पहुंच नहीं सकेंगे। பிறகு அங்கே வரைக்கும் சேர முடியாது अव्यक्त वाणी तारीख 30 जून 1974 पृष्ठ 86 आदि। அவ்வக்தவாணி டேட் 30/6/74 86வது பக்கத்தின் ஆரம்பத்தில் सरेंडर हो जाते हैं, சரண்டர் ஆகிறார்கள் बुद्धि कहाँ धरी रहती है? புத்தி எங்கே ஈடுபட்டு இருக்கிறது हैं? माताएं सरेंडर होती हैं, மாதாக்கள் சரண்டர் ஆகிறார்கள் मेरा बच्चा मेरा परिवार मेरा 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 என்னுடைய பையன் என்னுடைய குடும்பம் என்னுடைய छूटता ही नहीं। அது விடுவதே இல்லை अरे परिवार सरेंडर हो गए அரே சரண்டர் ஆகிவிட்டார்கள் तो वहां का वही छोड़ो ना। அங்கேயே அதை விட்டு விடணும் இல்லையா अब वो कन्याएं भी ऐसी हैं, இப்போது கன்யாக்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் दुनिया को दिखाने के लिए सरेंडर हो गए, உலகத்துக்கு காண்பிப்பதற்காக சரண்டர் ஆகிவிட்டார்கள் हम बाबा के कंधे पर चढ़े हुए हैं। நாங்கள் பாபாவின் தோளில் மீது ஏறிவிட்டோம் अंदर से बुद्धि सारी कहाँ धरी रहती है? உள்ளுக்குள் புத்தி அனைத்தும் எங்கே போயிருக்கிறது परिवार के अंदर धरी रहती है। பரிவாரத்துக்குள் தான் அவர்களுடைய புத்தி வந்து ஈடுபடுகிறது इंतजार होता रहता है कब காத்து கொண்டிருக்கிறார்கள் फोन आवे, எப்போது போன் வரும் कब चिट्ठी आवे, எப்போது லெட்டர் வரும் कब बुलाने आवे, எப்போது கூப்பிடுவார்கள் नहीं तो मैं किसी पार्टी के साथ चली जाऊं। இல்லை என்றால் எந்த பார்ட்டி கூடவோ நான் சென்று விடுவேன் हर परिस्थिति में मोल्डिंग पावर। ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மோல்டிங் பவர் श्रीमत कहे यहाँ जाओ तो जावेंगे नहीं। ஸ்ரீமத் சொல்வது இங்கே செல்லுங்கள் என்றால் செல்ல மாட்டார்கள் कहेंगे यहाँ गर्मी है, यहाँ ठंडी है, कुछ भी बाप की पहचान नहीं है। சொல்வார்கள் இங்கே சூடாக இருக்கிறது இங்கே குளிராக இருக்கிறது கொஞ்சம் கூட தந்தையின் அறிமுகம் இல்லை है इनमें कौन हमको कहते हैं यह भी समझते नहीं है। இவருக்குள் யார் வந்து நமக்கு சொல்கிறார் இதுவும் புரிந்து கொள்வதில்லை यह साधारण रथ ही बुद्धि में आता है। இந்த சாதாரண ரதம் தான் புத்தியில் வருகிறது दो बाप बुद्धि में आता ही नहीं। இரண்டு தந்தைகள் புத்தியில் வருவதே இல்லை बड़े बड़े राजाओं का कितना सबको डर रहता है। பெரிய பெரிய ராஜாக்களை பார்த்து எவ்வளவு அனைவருக்கும் பயம் இருக்கிறது उनके आगे जाने में ही थर थर हो जाते हैं। அவர்கள் முன்னால் செல்வதில் அவர்கள் நடுங்கி விடுகிறார்கள் मुरली तारीख 20 फरवरी 1968 पृष्ठ 1। முரளி டேட் 20/2/68 1ஆம் பக்கத்தின் கடைசியில்
सब बातों में सहनशीलता चाहिए। அனைத்து விஷயங்களிலும் சகிப்புத்தன்மை வேண்டும். जय स्तुति, வெற்றி, பாராட்டு, पराजय, सर्दी, गर्मी, தோல்வி, வெப்பம், குளிர் सब कुछ सहन करना है। அனைத்தையும் சகித்துக் கொள்ளணும். क्योंकि समय ही ऐसा है। ஏனென்றால் சமயம் அப்படித்தான் இருக்கிறது. आगे चलकर देखेंगे पानी भी नहीं मिलेगा। போக போக பார்ப்போம், தண்ணீரும் கூட கிடைக்காது. सूर्य अपनी तपत दिखाएगा। சூரியன் தன்னுடைய வெப்பத்தை காண்பிப்பார். दुनिया की हर चीज तमो प्रधान बनती जाती है। உலகத்தின் ஒவ்வொரு பொருளும் தமோ பிரதானமாகி விடுகிறது. अभी तो ये सारी सृष्टि तमो प्रधान है। இப்போது இந்த முழு சிருஷ்டியும் தமோ பிரதானமாக இருக்கிறது. ये तत्व भी तमो प्रधान है। இந்த தத்துவங்களும் தமோ பிரதானமாக இருக்கு. तो ये दुख ही देते रहेंगे। எனவே இது துக்கத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கும். जो खारनों की स्टेज में रहने वाले बच्चे हैं, अव्यक्त स्टेज में रहने वाले बच्चे हैं, யார் அவ்வக்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ उनको रोने की दरकार है ही नहीं। அவர்களுக்கு அழுவதற்கான அவசியம் இல்லை. रोने वाले बच्चों को बाप पसंद नहीं करते हैं। அழக்கூடிய குழந்தைகளை தந்தைக்கு பிடிப்பதில்லை. किसको पसंद करते हैं? யாரை அவருக்கு பிடிக்கும்? कोई भी परिस्थिति आ जाए, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், कैसी भी परिस्थिति आ जाए, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் हर परिस्थिति में हर चित्तमुख रहने वाले बच्चों को पसंद करते हैं। ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்கள் சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய குழந்தைகளை தந்தைக்கு பிடிக்கும். जो ज्ञानी आत्मा होगी, யார் ஞானமுள்ள ஆத்மாக்களாக இருப்பார்களோ वो हर स्थिति में अपने को सेट कर लेगी। ஒவ்வொரு ஸ்திதியிலும் நிலையிலும் தங்களை செட் செய்து கொள்வார்கள். ज्ञान की पराकाष्ठा के आधार पर ஞானத்தின் உச்ச நிலையின் ஆதாரத்தில் ज्ञान उसको कहते हैं जो हर तरीके से हर स्थिति में எந்த ஞானம் இருக்கிறதோ, யாருக்கு ஞானம் இருக்கிறதோ, ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு நிலையிலும் हर वातावरण में हर व्यक्तियों के बीच में ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு अपने को एडजस्ट करके दिखावे। ஒவ்வொருத்தருக்கும் நடுவிலும் தங்களை அட்ஜஸ்ட் செய்து காண்பிக்கணும். यज्ञ रक्षक, हर परिस्थिति में रक्षक। யஜ்ஞத்தை காப்பாற்றுபவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பாதுகாப்பாளராக இருக்கிறார்கள். जिस घर में बहुत मेहमान आते हैं, எந்த வீட்டில் நிறைய பேர் கெஸ்ட் வருகிறார்களோ उनको भाग्यशाली समझते हैं। அவர்களை பாக்கியசாலி என்று நினைக்கிறார்கள். எந்த வீட்டில் அதிகமாக விருந்தாளிகள் வருகிறார்களோ அவர்களை பாக்கியசாலி என்று நினைக்கிறார்கள். और ये तो है बेहद के बाप का घर। இது என்னவோ எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் வீடாகும். बच्चों को मनसा वाचा कर्मणा, குழந்தைகளுக்கு மனதின் மூலமாக, பேச்சின் மூலமாக மற்றும் செயல்களில் इस घर में बहुत सर्विस करनी चाहिए। இந்த வீட்டில் மிகவும் சர்வீஸ் செய்ய வேண்டும். और आने वाले मेहमानों की पूरी खातिरी करनी चाहिए। மற்றும் வரக்கூடிய விருந்தாளிகளை மிகவும் கவனிக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும்.
बाबा जानते हैं பாபா தெரிந்திருக்கிறார் कि कौन कौन है யார் யாரு जो एक दो का रिगार्ड रखते हैं, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ரிகார்டு வைக்கிறார்கள், पूरी खातिरी करते हैं, முழுவதுமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், और उनकी सर्विस करते हैं। மற்றும் அவர்களுக்கு சர்வீஸ் செய்கிறார்கள்। एक दो की सर्विस करनी चाहिए ना। ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சர்வீஸ் செய்ய வேண்டும் இல்லையா? मूड ऑफ तो नहीं करना चाहिए। மூட் ஆஃப் பண்ணிவிடக் கூடாது। एक दो में लून पानी होते हैं, ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து உப்பு தண்ணீராக ஆகிவிட்டால் तो डिससर्विस जरूर करते हैं। அவர்கள் அவசியம் டிஸ்சர்வீஸ் செய்கிறார்கள்। किसी यज्ञ की सेवा तो कोई महान सौभाग्यशाली कोई मिलती है। இந்த யஜ்ஞத்தின் சேவை யாராவது ஒரு மகான் பாக்கியசாலிகளுக்கு தான் கிடைக்கிறது। இந்த யஜ்ஞ சேவை सारी दुनिया को तो मिल ही नहीं सकती। முழு உலகத்துக்கும் என்னவோ கிடைக்கவே முடியாது। जी में बाबा ने बताया अंदर वाले कबूतर हैं? अंदर जो है अंदर ही बैठे रहते हैं, बाहर அவங்க உள்ளுக்குள் இருக்கிறவங்கள பத்தி கேக்குறாங்க। निकलते ही नहीं सेवा के लिए। உள்ளுக்குள் இருப்பவர்கள் வெளியில் சேவைக்காக செல்வதே இல்லை। हैं? अंदर वाले सेवा करते हैं, உள்ளுக்குள் இருப்பவர்களும் கூட உள்ளே இருப்பவர்களும் கூட சேவை செய்கிறார்கள் இல்லையா சொல்றாங்க। खाने के लिए करते हैं कि अतिथि सत्कार के लिए करते हैं? அவர்கள் சாப்பிடுவதற்காக செய்கிறார்களா அல்லது விருந்தாளிகளுக்கு கௌரவ மரியாதை வந்து கொடுக்கணும் அந்த சேவை செய்கிறார்களா? लक्ष्य क्या है? லட்சியம் என்ன? लक्ष्य देखा जाता है லட்சியம் பார்க்கப்படுகிறது। कि जो अंदर हैं जिनको 16 घंटे सेवा करनी चाहिए, யார் உள்ளே இருக்கிறார்களோ அவர்கள் 16 மணி நேரம் சேவை செய்ய வேண்டுமா? वो 16 घंटे सेवा करके अंदर भावना ये रखते हैं அவர்கள் 16 மணி நேரம் சேவை செய்து உள்ளுக்குள் இந்த பாவனை வைக்கிறார்கள்। कि जो बाहर से आने वाले अतिथि हैं बाबा के घर के, யார் வந்து வெளியில் இருந்து வருபவர்கள் பாபா வீட்டின் விருந்தாளிகளாக இருக்கிறார்கள், बाबा के घर के मेहमान हैं, பாபாவின் வீட்டின் விருந்தாளிகள், उनको सुख देना है அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கணுமா या उनको दुख देना है? அல்லது அவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கணுமா? क्या लक्ष्य होना चाहिए? என்ன லட்சியம் இருக்க வேண்டும்? सुख देना। சுகத்தை கொடுக்கணும்। अगर है ये लक्ष्य உள்ளுக்குள் உள்ளே இந்த லட்சியம் இருக்கா? तो कबूतर नहीं है। அப்போது அவர்கள் புறாக்கள் இல்லை। और वो देखा जाए மட்டும் பார்க்கப்பட்டால் तो गिने चुने 2-4 ही निकलते हैं। ஏதோ ஒரு சில பேர் தான் இதில் இருந்து வருகிறார்கள்। இப்படி कर्मणा सेवा करने वाले கர்மணா சேவை செய்யக்கூடியவர்கள் बहुत है, நிறைய பேர் இருக்கிறார்கள்। जो अपन को ऊंच और दूसरे की परवरिश नहीं करते हैं। தங்களை வந்து உயர்வாகவும் மற்றவர்களுக்கு அவர்கள் பார்த்துக் கொள்வதே இல்லை। अपनी देखो कितनी बहुत अच्छी परवरिश करते हैं। தங்களுக்கு பாருங்கள் எவ்வளவு நல்லபடியாக தங்களை பார்த்துக் கொள்கிறார்கள்। दूसरों को कम करते हैं। மற்றவர்களுக்கு குறைவாக செய்கிறார்கள்। कोई बीमार है, யாராவது நோயாளியாக இருக்கிறார், उनकी दवाई न करना, அவர்களுக்கு மருந்தை கொடுக்காமல் இருப்பது, उनको प्यार न देना, அவர்களுக்கு அன்பு கொடுக்காமல் இருப்பது, ये तो गोया का लून पानी हो गया।
இப்படி இருந்தால் இது வந்து உப்பு தண்ணீர் போல ஆகிவிட்டது. उस समय उनको आसुरी संप्रदाय कहे. அந்த நேரத்தில் அவர்களுக்கு அசுர சம்பிரதாயம் என்று சொல்வார்கள். आपस में प्यार होना चाहिए, ஒருத்தருக்கொருத்தர் அன்பாக இருக்க வேண்டும், दैवी गुण होना चाहिए, தெய்வீக குணங்கள் இருக்க வேண்டும். कोई न कोई डिफेक्ट्स तो सब में रहते हैं. ஏதாவது ஒரு குறை வந்து அனைவருக்குள்ளும் இருக்கிறது. क्योंकि पूरा पूरा बाप को तो कोई याद नहीं करते हैं. ஏனென்றால் முழுவதுமாக தந்தையை வந்து யாருமே நினைப்பதில்லை. फिर भी बाप कहते हैं अच्छा फूल बनना चाहिए. இருந்தாலும் தந்தை சொல்கிறார் நல்ல மலராக ஆக வேண்டும். जो भी पैसा यज्ञ में आता है, எந்த பணம் வந்து யஜ்ஞத்துக்கு வருகிறதோ उसमें बहुत पैसा कुछ ऐसा होता है அதில் அதிகமான பணம் அப்படி ஆகிறது. जो माताएं அதிகமான பணம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. யார் மாதாக்கள்? अबलाएं அபலைகள். बड़ी मुश्किल से पैसा निकाल करके மிகவும் கஷ்டப்பட்டு பணத்தை வந்து எடுத்துக்கொண்டு வந்து यज्ञ में अर्पण करती है. யஜ்ஞத்தில் அர்ப்பணம் செய்கிறார்கள். क्या? என்ன? एक एक पैसा निकाल करके ஒவ்வொரு பைசாவும் அவர்கள் வந்து माताएं சேமித்து மாதாக்கள் यज्ञ में बड़ी भावना से देती हैं, யஜ்ஞத்தில் மிக பாவனையுடன் அவர்கள் தருகிறார்கள், मदद करती हैं. உதவி செய்கிறார்கள். और किस लिए मदद करती हैं? எதுக்காக அவர்கள் உதவி செய்கிறார்கள்? वो पैसा फालतू कुछ बातों में खर्च कर दिया जाए. அந்த பணத்தை வந்து வீணான வீணானதுக்கு செலவு செய்ய வேண்டுமா என்ன? है? वो चाहती हैं हमारा एक एक पैसा भी जो है அவர்கள் விரும்புகிறார்கள் நம்முடைய ஒவ்வொரு பைசாவும் यज्ञ में आया हुआ वो बहुत बड़ा काम करके दिखावे. யஜ்ஞத்தில் வந்து பெரிய வேலையை செய்து காண்பிக்கணும். क्योंकि अबलाएं मदद करती हैं ना. ஏனென்றால் அபலைகள் உதவி செய்கிறார்கள் இல்லையா? स्थापना, स्वर्ग स्थापना के कार्य में சொர்க்கத்தின் ஸ்தாபனைக்கான காரியத்தில் उनके पैसे फिर यूं ही बर्बाद नहीं करना चाहिए. அவர்களுடைய பைசாவை அப்படியே நாசப்படுத்தக்கூடாது, வீணாக்க கூடாது. क्यों ही? यूं ही माने कैसे? அப்படியே என்றால் எப்படி? कि उन्होंने जो पैसे दिए हैं ஏனென்றால் அவர்கள் எந்த பைசாவை கொடுத்திருக்கிறார்களோ वो श्रीमत के बरखिलाफ काम में न चले जाएं. அந்த பணம் ஸ்ரீமத்துக்கு எதிரான வேலைகளில் வந்து சென்று விடக்கூடாது. जैसे श्रीमत है எது போல ஸ்ரீமத் இருக்கிறது कि तुम बच्चों को महलमानियां अटारियां प्रॉपर्टी नहीं बनानी है अपने नाम से. நீங்கள் உங்களுக்கு அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் மற்றும் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுடைய பெயரில் வந்து கட்டிக்கொள்ளக்கூடாது. क्या? என்ன? बड़े बड़े महलमानियां उठा करके खड़े कर दिए. பெரிய பெரிய மாளிகைகள் பில்டிங்ஸ் வந்து நிக்க வைத்து விட்டால் अंडरग्राउंड कंक्रीट के मकान बना दिए. अंडर ग्राउंड कांक्रीट வீட்டை வந்து கட்டிடத்தை கட்டிவிட்டால் उसमें अबलाओं का, बांधेली माताओं का அதில் அபலைகளுடைய மற்றும் பந்தனத்தில் இருக்கக்கூடிய மாதாக்களுடைய पैसा, जो थोड़ा थोड़ा पैसा इकट्ठा किया, அந்த பைசா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் சேமித்து கொடுத்திருக்கிறார்கள், वो उसमें लगाई दिया. அதில் அந்த பைசாவை அவர்கள் ஈடுபடுத்தி விட்டால் बाबा कहते हैं दुनिया का तो ஈடுபடுத்தி விட்டார்கள். विनाश होने वाला है. பாபா சொல்கிறார் உலகம் விநாசமாக போகுது. ये मकान, ये जो ऊंची ऊंची बिल्डिंगें दिखाई पड़ रही हैं, இந்த கட்டிடங்கள் உயர்ந்த கட்டிடங்கள் வந்து
கட்டியிருக்கிறார்கள். ये सब खलास हो जाएंगे कि रह जाएंगे? இதெல்லாம் முடிந்து போய்விடுமா அல்லது இருக்குமா? तो ईश्वरीय यज्ञ में जो पैसा आया जिससे ये महलमानी अटारी बना करके खड़े कर दिए, எனவே அவங்க சொல்றாங்க விநாசமாயிடும். அப்போ யஜ்ஜத்தில் வந்திருக்கிற பணத்தில் அவர்கள் பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டி ये இருக்கிறார்கள். पैसा बर्बाद चला जाएगा कि आबाद होगा? இந்த கட்டிடங்கள் இந்த இது இந்த பணம் நாசமாகுமா அல்லது யஜ்ஜத்துக்கு பலனை தருமா? बर्बाद चला जाएगा. நாசமாகிவிடும். बाकी माउंट आबू में जो मकान बनाते हैं, மற்றபடி மவுண்டாவில் எந்த मधुबन में जो मकान बनाए जा रहे हैं, மதுவனத்தில் எந்த கட்டிடங்கள் உருவாக்கப்படுகிறதோ கட்டப்படுகிறதோ उनमें तो बच्चों की परवरिश विनाश के टाइम पर होगी. அங்கே விநாச காலத்திலும் கூட குழந்தைகளுக்கு பராமரிப்பு ஆகும். उसके लिए नहीं बोला. அதுக்காக சொல்லவில்லை. कहाँ के लिए बोला? எங்கே எங்கிருக்கிற இடத்துக்காக சொல்லியிருக்கிறார். बाहर की दुनिया में कहीं भी வெளி உலகத்தில் எங்கேயுமே महलमानियां अटारियां या प्रॉपर्टी आदि बनाने की दरकार नहीं है. மாளிகைகள் பெரிய பெரிய பில்டிங்ஸ் ப்ராப்பர்ட்டி உருவாக்க கூடாது. तो पैसे बर्बाद नहीं करना चाहिए. எனவே பைசாவை நாசப்படுத்த கூடாது. माताएं अबलाएं कुब्जाएं तुम्हारी परवरिश करती है. மாதாக்கள் மற்றும் அபலைகள் முதுகு வளர்ந்திருக்கிறவர்கள் உங்களை பார்த்துக் கொள்கிறார்கள். फिर तुम्हारा काम है பிறகு உங்களுடைய வேலை जब अकाल पड़ेगा, எப்போது பஞ்சம் ஏற்படுமோ, पड़ेगा कि नहीं? பஞ்சம் ஏற்படுமா இல்லையா? तो जिन कन्या माताओं ने तुम्हारी परवरिश की है, எந்த கன்யா மாதாக்கள் உங்களுடைய பாலனைக்கு உங்களுக்காக அவர்கள் கொடுத்து இருக்கிறார்கள், तुम्हारी परवरिश में पैसा लगाया ना, உங்களை பார்த்துக் கொள்வதற்காக உங்களுக்காக பைசா பணத்தை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள் இல்லையா? कि हमारी बहनें भूखी न रहे, நம்முடைய சகோதரிகள் பசியால் இருந்துவிடக் கூடாது, हैं? नंगी न रहे, எதுவும் உடுத்துக் கொள்ளாமல் இருந்துவிடக் கூடாது, हैं? जो बरसात अरसात पड़ती है மழை பெய்கிறது, उसमें कहीं रात में जागना न पड़े. அந்த மழை பெய்யும் போது இரவில் அவர்கள் விழித்துக் கொள்ளாமல் இருக்கக்கூடாது. मकान टपकता रहे, அதாவது அங்க கட்டிடம் மழை பெய்வதனால் ஒழுகும் இல்லையா, அதில் அவர்கள் தூங்காமல் இருந்துவிடக் கூடாது. किराए पर मकान लेने के लिए बाबा ने बोला. வாடகைக்காக கட்டிடம் எடுத்துக்கொள்ளணும் என்று பாபா சொல்லியிருக்கிறார். तो इतनी माताएं तुम्हारी संभाल करती हैं, तो किस दृष्टि से करती हैं? எத்தனை மாதாக்கள் உங்களை பார்த்துக் கொள்வதற்காக கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் எந்த பார்வையினால் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்? जब अकाल दुकाल पड़ेगा, எப்போது பஞ்சம் மற்றும் கெட்ட காலம் வரும் பொழுது तो तुमको उनकी परवरिश करनी है. அப்போது நீங்கள் அவர்களை கவனித்துக் கொள்ளணும். ऐसे नहीं அப்படி இல்லை. तुमने यज्ञ में पैसा दिया था, वो तुम्हारा खलास हो गया. நீங்கள் யஜ்ஞத்தில் பைசா கொடுத்தீர்கள், உங்களுடையது முடிந்து விட்டது. अब तुम यहाँ क्यों आई? இப்போது நீங்கள் இங்கே ஏன் வந்தீர்கள்? नहीं, இல்லை, हमारा फर्ज बन जाता है நம்முடைய கடமை ஆகிவிடுகிறது. कि उन कन्या माताओं को जब दुनिया उनको ठुकराए देगी, அந்த கன்யா மாதாக்களை உலகம் நிராகரிக்கும். तुम सब द्रौपदियां हो. நீங்கள் அனைவரும் திரௌபதிகள். बोला कि नहीं? சொல்லிருக்காரா இல்லையா?
तो सब द्रौपदियों को दुर्योधन दुशासन ठुकराएंगे या नहीं ठुकराएंगे? அனைத்து திரௌபதிகளை துரியோதன் துஷாசன் போன்றவர்கள் துன்புறுத்துவார்களா இல்லையா? ठुकराएंगे। நிராகரிப்பார்கள்। तो तुम बच्चों का फर्ज है உங்களுடைய கடமை कि उनको परवरिश अच्छे से करना। அவர்களை நல்லபடியாக பார்த்து கொள்ளணும்। उनकी परवरिश भी करनी है। அவர்களை பார்த்து கொள்ளவும் செய்யணும்। ये तुम्हारा काम है। இது உங்களுடைய வேலையாகும்। अगर नहीं परवरिश करेंगे, ஒருவேளை அவர்களை பார்த்து கொள்ளவில்லை என்றால், उनके दुख के टाइम पर அவர்களுடைய துக்கமாக இருக்கிற நேரத்தில் तो 100 गुना पाप बन करके तुम्हारे सिर पर चढ़ जाएगा। 100 மடங்கு பாவம் ஏறி உங்களின் மீது தலை மீது ஏறிவிடும்। क्या कहा? என்ன சொன்னார்? है मान लो இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், कोई माता है, ஒரு மாதா இருக்கிறார்। उसने अपने परिवार में लड़ाई लड़ करके அவர் அந்த மாதா தன்னுடைய வீட்டில் சண்டை போட்டுக்கொண்டு पैसा निकाला कुछ கொஞ்சம் பணத்தை வாங்கிக் கொண்டு और यज्ञ में दिया, யஜ்ஞத்தில் கொடுத்தார்। या मकान ही निकाला दिया। இந்த வீட்டையும் கொடுத்தார்। और उस बूढ़ी माता को पैसा लेकर के, धन संपत्ति लेकर के அந்த வயதான மாதாவிடமிருந்து பணத்தை வாங்கிக் கொண்டு யஜ்ஞத்துக்காக लेने वालों ने बाद में दूध की मक्खी की तरह निकाल के எடுத்துக்கொண்டவர்கள் பின்னால் பாலில் ஈயை எடுத்து போட்டு விடுவது போல फेंक दिया। அவர்களை வீசிவிட்டார்கள்। उसको लौकिक परिवार वालों के घरों में बर्तन साफ करके अपनी जिंदगी गुजारनी पड़ रही है। அந்த மாதாவுக்கு லௌகீக வீடுகளில் பாத்திரத்தை தேய்த்து தன்னுடைய வாழ்க்கை கழிக்க வேண்டி வருகிறது। ऐसे ढेर के ढेर मिसाल मिलेंगे। அதுபோல ஏராளமான எடுத்துக்காட்டுகள் கிடைக்கும்। तो पाप हुआ या पुण्य हुआ? எனவே பாவமாகுதா அல்லது புண்ணியமாகுதா? अरे ईश्वर के परिवार के बच्चे और ऐसे ऐसे काम करते हैं। அரே ஈஸ்வரிய பரிவாரத்தில் இருக்கிற குழந்தைகள் அப்படி வேலையை செய்கிறார்களா? कि सारी धन संपत्ति हड़प ली, அனைத்து சொத்துக்களும் எடுத்துக்கொண்டாகிவிட்டது। और फिर दूध की मक्खी की तरह பிறகு பாலில் இருக்கிற ஈயை போல निकाल के फेंक दिया। வெளியேற்றி வீசிவிட்டார்கள்। ये ईश्वरीय परिवार है। இது ஈஸ்வரிய பரிவாரமா? लोगों को विश्वास बैठेगा, உலகத்தில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை உட்காருமா या अविश्वास? அல்லது அவநம்பிக்கை? अविश्वास बैठ जाएगा அவநம்பிக்கை உட்கார்ந்து விடும்। तो 100 गुना पाप का बोझा चढ़ जाता है। எனவே 100 மடங்கு பாவத்தின் சுமை ஏறிவிடும்। बाप तो कहेंगे ना தந்தை சொல்வார் இல்லையா, कि अच्छा पुरुषार्थ करके ऊंच पद पाओ। நல்ல புருஷார்த்தம் செய்து உயர்ந்த பதவி அடையுங்கள்। गरीबों पर, दुखियों पर, ஏழைகளின் மீது மற்றும் துக்கமாக இருப்பவர்களின் மீது रहम करो। கருணையை காட்டுங்கள்। यज्ञ का सदा आगे बढ़ना, யஜ்ஞத்தில் எப்போதும் முன்னேறணும்। यज्ञ को भरपूर रखना, யஜ்ஞத்தை முன்னேற்றணும் மற்றும் யஜ்ஞத்தை நிரப்பணும்। यही यज्ञ के प्यारे बच्चों का काम है। இதுதான் யஜ்ஞத்தினுடைய அன்பான குழந்தைகளின் வேலையாகும்। जैसे सेंटर का चारों ओर से ध्यान रखते हैं, எது போல சென்டரின் நாலா பக்கத்திலும் கவனம் வைக்கிறார்கள், ऐसे ही यज्ञ का ध्यान रखना। அதே போலதான் யஜ்ஞத்தையும் கவனித்துக் கொள்ளணும்।
हर एक बच्चे का कर्तव्य है। ஒவ்வொரு குழந்தையின் கடமையாகும். कौन से जोन वालों से बोला? எந்த ஜோனை சேர்ந்தவர்களிடம் சொன்னார்? इंदौर जोन वालों से बोला। இந்தோர் ஜோனை சேர்ந்தவர்களிடம் அவர்களிடம் சொன்னாரு. बाप दादा ने अभी तक देखा, பாப் தாதா இதுவரைக்கும் பார்த்தார். इस टर्न लेने में सभी पास हुए हैं। இந்த டர்னில் அனைவரும் பாஸ் ஆனார்கள். कोई की भी कमी नहीं रही है। யாருக்கும் குறைவாகவில்லை. तो जैसे टर्न के टाइम यज्ञ का ध्यान रखा, எது போல டர்னின் நேரத்தில் யஜ்ஜத்தை வந்து கவனித்தார்கள், अनुभव किया। அனுபவம் செய்தார்கள். अभी अपने सेंटर पर रहते भी இப்போது தங்களுடைய சென்டரில் இருந்து கொண்டும் हर एक यज्ञ रक्षक है। ஒவ்வொருத்தரும் யஜ்ஜத்தின் பாதுகாப்பாளர்கள். यज्ञ निवासी रहने बनने वाले யஜ்ஜ நிவாசியாக ஆகுபவர்கள். सिर्फ ऐसे ही नहीं हो, வெறும் நீங்கள் அப்படி மட்டும் இல்லை. हर एक ब्राह्मण बच्चा यज्ञ प्यारा है। ஒவ்வொரு பிராமண குழந்தை யஜ்ஜத்தின் அன்பான குழந்தைகள் ஆவார்கள். यज्ञ रक्षक है। யஜ்ஜத்தின் பாதுகாப்பாளர்கள். ऐसे अपने को जिम्मेवार समझकर सदा चलना। அதுபோல தங்களை பொறுப்பாளராக எப்போதும் தங்களை பொறுப்பாளராக நினைத்து கொண்டு நடக்கணும். तो जो जिम्मेवार समझेंगे, யார் அது போல பொறுப்பாளராக நினைத்துக் கொள்வார்களோ वो जरूर कहाँ तक पहुँचेंगे? அவர்கள் அவசியம் எங்கு வரைக்கும் சென்றடைவார்கள்? यज्ञ की अंतिम आहुति की तक पहुँचेंगे। யஜ்ஜத்தின் அந்திம் ஆகுதி, இறுதி ஆகுதி வரைக்கும் சென்றடைவார்கள். अंतिम आहुति होगी அந்திம் இறுதியான ஆகுதி ஆகும். और खेल खलास हो जाएगा। பிறகு ஆட்டம் முடிந்துவிடும். बीच में खलास होने वाले नहीं होंगे। நடுவில் முடிந்து போகுபவர்கள் இல்லை. ये खलास हो जाएंगे। என்ன ஆட்டம் முடிந்து விடுமா? என்ன जो जिम्मेवारी समझकर चलेंगे। யார் பொறுப்பாளராக நினைத்து கொண்டு நடப்பவர்கள்? परिवर्तन का आधार संगठन की शक्ति। மாற்றத்தின் ஆதாரம் சங்கடனின் சக்தி. कि जनता पार्टी में संवादहीनता की भारी कमी है। ஜனதா பார்ட்டியில் சம்வாதஹீன் உரையாடல்கள் வந்து குறைவாக இருக்கிறது. एक दूसरे से बात भी खुलकर नहीं करते। ஒருத்தர் இன்னொருத்தருடன் திறந்து பேசிக் கொள்வதும் இல்லை. इसका मतलब एक दूसरे की पटती नहीं है। இதனுடைய அர்த்தம் ஒருத்தருக்கு இன்னொருத்தருடன் ஆகுவதே இல்லை. शास्त्रों में भी गाया हुआ है राम की सेना। சாஸ்திரங்களிலும் கூட பாடப்பட்டிருக்கிறது ராமரின் சேனை. मानो बंदरों की सेना। அதாவது குரங்குகளின் சேனை. एक से एक बढ़कर के एक चंचल बुद्धि है। ஒருத்தரை விட ஒருத்தர் வந்து அதிகமான சஞ்சல புத்தி கொண்டவர்கள். किसी से किसी की पटरी नहीं खाती। யாருக்கும் யாருடன் ஆகுவதே இல்லை. सब आपस में एक दूसरे से लड़ झगड़ पड़ते हैं। அனைவரும் ஒருத்தர் இன்னொருத்தருடன் சண்டை போடுகிறார்கள். ये हैं वही भारत के राजा हैं। இவர்கள் அந்த பாரதத்தின் ராஜாக்கள் ஆவார்கள். हिस्ट्री में प्रसिद्ध है। ஹிஸ்டரியில் புகழ் பெற்று இருக்கிறார்கள். இது போல புகழ் இருக்கிறது. जो आपसी लड़ाई लड़ करके हिंदुस्तान का मटिया मेट कर दिया। அவர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கொண்டு பாரதத்தை வந்து மண்ணில் கலந்து விட்டார்கள்.
आपस में बातचीत ही नहीं करना चाहते। தங்களுக்குள் பேசிக் கொள்வது கூட அவர்கள் விரும்புவதில்லை. ஒருத்தர் இன்னொருத்தருடன் பேசிக்கொள்ள கூட விரும்புவதில்லை. इतनी नफरत भरी हुई है। இந்த அளவுக்கு வெறுப்பு நிறைஞ்சிருக்கிறது. स्वार्थ की बातों को लेकर के, சுயநலத்தின் விஷயங்களை எடுத்துக்கொண்டு. अरे स्वार्थ की बातों को चलो ठीक है, लेकिन जहाँ அரே சுயநலத்துக்கான விஷயங்கள் இருக்கிறதென்றால் அது சரிதான். सारे यज्ञ के नुकसान की बात आती है वहाँ முழு யஜ்ஞத்துக்கும் நஷ்டம் வரும் பொழுது तो हम एक होकर के रहे। அப்போது ஒன்றாக சேர்ந்து இருக்கணும். गीता पाठशाला बाप का घर है, கீதா பாடசாலை தந்தையின் வீடா न कि किसी व्यक्ति का घर है। அல்லது ஒரு நபரின் வீடா? बाप का घर है। தந்தையின் வீடாகும். बाप का घर है, मान लो कोई खुदा न खास्ता தந்தையின் வீடு இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். कोई प्रकार का किसी का अपमान भी हो गया, யாருக்காவது ஏதோ ஒரு வழியில் அவமானம் ஏற்பட்டு விட்டது. गीता पाठशाला के इंचार्ज ने कोई अपमान भरी बात कह दी, கீதா பாடசாலையின் இன்சார்ஜ் நிறைந்த சபையில் அவருக்கு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டார். तो सारे यज्ञ की दृष्टि से उसको सहन कर लेने में फायदा रहेगा, முழு அனைவருடைய பார்வையில் அவர் சகித்துக் கொண்டது அது அவருக்கு லாபமானதா या नुकसान हो जाएगा? அல்லது நஷ்டமாகி விடுமா? फायदा ही रहेगा, லாபம் தான் தரும், नुकसान नहीं हो सकता। நஷ்டமாக முடியாது. संगठन को तोड़ने वाले, बात करने वाले का नुकसान होगा, சங்கடனை உடைப்பவர்கள் அது போல பேசுபவர்களுக்கு நஷ்டமாகும். सहन करने वाले का नुकसान नहीं हो सकता। சகித்துக் கொள்பவர்களுக்கு நஷ்டமாக முடியாது. अभी आप बताए थे मिलिट्री शासन से देश छूटेगा, हाँ? बिल्कुल। तो ये रूहानी मिलिट्री के बाद है, नस्ली मिलिट्री के बाद है? அந்த பாய் கேக்குறாங்க, பாரதத்தில் நாட்டில் மிலிட்ரி ஆட்சி நடக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா, இது ஆன்மீக மிலிட்ரியா அல்லது சரியத்துக்கான மிலிட்ரியா? रूहानी रूह को सुधारेगी ஆன்மீகமானவர் ஆத்மாவை திருத்துவார், और जिस्मानी சரீரதாரி जिस्मानियों को सुधारेगी। சரீரதாரிகளை திருத்துவார். जिस्मानी मिलिट्री है, इसमें सबसे ज्यादा हमारी तो प्रवृत्ति मार्ग की बात है, நம்முடையது என்னவோ பிரவೃತ್ತಿ மார்க்கத்தின் விஷயமாகும். हमारी रूह सुधरेगी तो शरीर भी सुधरेगा। நம்முடைய ஆத்மா தெரிந்து விட்டால் சரீரமும் தெரிந்துவிடும். शरीर तो जड़ है சரீரமோ ஜடமானது और आत्मा चैतन्य है। மற்றும் ஆத்மா சைத்தன்யமானது. मिलिट्री का बात कर रहा होगा, उसमें ज्यादा सबसे ज्यादा भ्रष्टाचारी है हमारा इंडिया का, हाँ, वो हम लोग कैसे छूटेगा? आत्माएं अभी भ्रष्टाचारी है ஆத்மாக்கள் இப்போது பிரஷ்டாச்சாரி ஆகி இருக்கிறதா या श्रेष्ठाचारी है? அல்லது சிரேஷ்டாச்சாரி ஆகி இருக்கிறதா? आत्माएं भी भ्रष्टाचारी है। ஆத்மாவும் பிரஷ்டாச்சாரி ஆகி இருக்கிறது. इधर सूक्ष्म में जब होगा तब वो 10 में होगा। नहीं, अभी भक्ति मार्ग आगे जा रहा है இல்லை, இப்போது பக்தி மார்க்கம் முன்னேறி கொண்டிருக்கிறதா क्या ज्ञान मार्ग आगे जा रहा है? அல்லது ஞான மார்க்கம் முன்னால் போய்க் கொண்டிருக்கிறதா? अभी तो भक्ति मार्ग आगे जा रहा है। இப்போது பக்தி மார்க்கம் தான் முன்னால் போய்க் கொண்டிருக்கிறது, முன்னேறி இருக்கிறது. दौड़ते दौड़ते ஓடி 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 जब रूहानी मिलिट्री आगे चली जाएगी ஓட்டம் ஓடி ஓடி ஆன்மீக மிலிட்ரி முன்னால் சென்று விடுமா? तो परिवर्तन हो जाएगा। அப்படி செல்லும் போது மாற்றமாகிவிடும். ये रूहानी मिलिट्री है हमारी, இந்த நம்முடையது ஆன்மீக மிலிட்ரி ஆகும். उनकी है जिस्मानी मिलिट्री। அவர்களுடையது சரீரத்துக்கான மிலிட்ரி ஆகும்.
और हमारी है रूहानी मिलिट्री। நம்முடையது ஆன்மீக மிலிட்ரி. रूहानी मिलिट्री की मुख्य पावर क्या है? ஆன்மீக மிலிட்ரியின் முக்கியமான பவர் என்ன? जिस्मानी मिलिट्री की मुख्य पावर क्या है? சரியத்துக்கான மிலிட்ரியின் முக்கியமான பவர் என்ன? जिस्मानी मिलिट्री हिंसा करती है சரியத்துக்கான மிலிட்ரி ஹிம்சை செய்கிறது. और रूहानी मिलिट्री अहिंसा का रास्ता अपनाती है। சரியத்துக்கான மிலிட்ரி अहिंसा भी 2 प्रकार की है। அஹிம்சைக்கான வழியை தனதாக்குகிறது. அஹிம்சை கூட 2 வகைகள் இருக்கிறது. एक जिस्मानी ஒன்று சரீரத்துக்கானது, और एक है पवित्रता की। ஒன்று பவித்ரதா உடையது. हम काम कटारी की हिंसा से भी बचते हैं और बचाते हैं। நாம் காமவாளின் இம்சையின் மூலமாகவும் நாம் பிழைக்கிறோம் மற்றும் காப்பாற்றுகிறோம். ये पवित्रता की पावर से दुनिया में सारे काम होते हैं। இந்த பவித்ரதாவின் வேலையின் மூலமாகத்தான் உலகத்தில் இந்த காரணத்தினால் தான் அனைத்து வேலைகளும் நடக்கிறது. पवित्रता की पावर से ही नई दुनिया की स्थापना होगी। பவித்ரதாவின் பாவரின் மூலமாகத்தான் புதிய உலகம் ஸ்தாபனையாகும். वाइब्रेशन से ही परिवर्तन होने लगेगा। வைப்ரேஷனால் தான் மாற்றம் அடைய தொடங்கும். संगठित रूप में एक ही शुद्ध संकल्प अर्थात एक रस स्थिति बनाने का अभ्यास करना है। சங்கடித் ரூபத்தில் ஒருங்கிணைந்த ரூபத்தில் ஒரே சுத்த சங்கல்பம், சுத்தமான சங்கல்பம், அப்படி என்றால் ஒரே மாதிரியான நிலை உருவாக்குவதற்கான பயிற்சி செய்யணும். तभी विश्व के अंदर शक्ति सेना का नाम बाला होगा। அப்போதுதான் விஸ்வத்துக்குள் சக்தி சேனையின் பெயர் புகழடையும். जैसे स्थूल सैनिक जब युद्ध के मैदान में जाते हैं तो एक ही ऑर्डर से एक ही समय वे चारों ओर अपनी गोली चलाना शुरू कर देते हैं। எதுபோல ஸ்தூலமான சைனிகர்கள் எப்போது யுத்த மைதானத்தில் செல்கிறார்கள் என்றால் ஒரே ஆர்டரினால் ஒரே நேரத்தில் அவர்கள் நாலா பக்கத்திலும் தங்களுடைய அந்த கோலி போடுவது ஆரம்பித்து விடுகிறார்கள். अगर एक ही समय एक ही ऑर्डर से वे चारों ओर घेराव न डाले तो विजय नहीं बन सकते। ஒருவேளை ஒரே நேரத்தில் ஒரே ஆர்டரினால் அவர்கள் நாலா பக்கத்திலும் சுற்றி வளைக்காவிட்டால் வெற்றி ஆக முடியாது. ऐसे ही रूहानी सेना जब संगठित रूप में एक ही इशारे से और एक ही सेकंड में, அதே போலதான் ஆன்மீக சேனை எப்போது சங்கடன் ரூபத்தில் ஒருங்கிணைந்த ரூபத்தில் ஒரே செய்கையினால் மற்றும் ஒரே செகண்டில் सभी एक रस स्थिति में स्थित हो जावेंगे, அனைவரும் ஒரே மாதிரி நிலையில் நிலைத்து விடுவார்களோ तभी विजय का नगाड़ा बजेगा। அப்போதுதான் வெற்றி முரசு வாசிக்கப்படும். अव्यक्त वाणी तारीख 14 अप्रैल 1973 पृष्ठ 31 मध्य। அவ்யக்தவாணி டேட் 14/4/1973 31 பக்கத்தின் மத்தியில்.